அனைவருக்கும் வணக்கம். அ நான் வந்து விகடன் சண்முகம். நான் வந்து வேகுப்பட்டி என்னோட சொந்த ஊர் வந்து வேகுப்பட்டி. வேகுப்பட்டி எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா, பொன்னமராவதி எல்லாருக்கும் மேக்ஸிமம் தெரிஞ்சிருக்கும். பொன்னமராவதியிலேருந்து ஒரு 3 கிலோமீட்டர்ஸ் வேகுப்பட்டி. இருக்கிறது வந்து கோயம்புத்தூர்ல இருக்கிறேன். அ என்னோட ஜாப்ன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நான் வந்து பேங்க்ல வந்து 2002 சாரி 2012 ஒரு 10 இயர்ஸ் பின்னாடி போயிட்டேன். அந்த டைம்ல ஆக்சிஸ் பேங்க் எஸ்எம்இல நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். திருப்பூர் பிரான்ச்சில. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, பஜாஜ் ஷிஃப்ட் ஆனேன். பஜாஜ்ல அன்செக்யூர்ட் லோன்ஸ் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அ டிஎஸ்ஏ அப்படின்னு சொல்லுவாங்க. டைரக்ட் செல்லிங் ஏஜென்சிஸ். அதாவது பேங்குக்கும், கஸ்டமருக்கும் வந்து கனெக்ட் பண்றவங்க. அ அதுக்கப்புறம் வந்து ஒரு 2000 லாக்டவுன்ல வந்து ஒரு சின்ன ஆக்சிடென்ட். அதில வந்து லிஃப்ட் வந்து ரோப் கட் ஆயிடுச்சு. ரோப் கட் ஆகும்போது அந்த லிஃப்ட்டுக்குள்ள நான் இருந்தேன். இது கமர்ஷியல் லிஃப்ட். அதில வந்து நான் வந்து அந்த லிஃப்ட்லுக்குள்ள இருந்தோன்னே, எனக்கு கால் 2 ஃப்ராக்சர் ஆயிடுச்சு. அப்ப அந்த டைம்ல என்னோட பொருளாதாரத்துக்கு என்ன பண்றது அப்படின்னு சொல்லி நினைக்கும்போது தான், நான் வந்து இந்த ஷேர் மார்க்கெட்டுக்குள்ள வந்தேன். அ வந்தோனே நான் ஜெயிச்சேனான்னு கேட்டா, இல்ல. மார்னிங் செஷன்லயே நான் நெறைய சொல்லிட்டேன். அ திருப்பி சொன்னா நெறைய பேர் அத பார்த்துட்டு வீடியோ பார்த்துட்டு வந்தீங்கன்னா போர் அடிக்கும். அ அ இது வந்து தற்செயலா வந்தது. என்னோட பொருளாதாரத்துக்கும், என்னோட வாழ்வாதாரத்துக்குமா அதுக்காக நான் அதுக்குள்ள வந்தேன். வந்தோனே ஜெயிச்சேனான்னு கேட்டா, இல்ல. ஜெயிக்க முடிஞ்சா கேட்டா இல்ல. ஏமாற்றங்கள் தான் தொடர்ந்து ஏமாற்றம். எதுல போனாலும் ஏமாற்றம். கால்ஸ் வாங்கி ஏமாற்றம். லாட் ஆஃப் டெலகிராம்ஸ் குரூப் இருந்துச்சு. அத ஃபாலோ பண்ணியும் எனக்கு ஏமாற்றம் தான் இருந்துச்சு. நான் பேசுறது உங்களுக்கு எல்லாத்துக்கும் கேட்குதுங்களா? யாராவது ஒருத்தவங்க பதில் சொல்ல முடியுமா? நல்லா ஆ கேக்குதுண்ணே. கிளியரா இருக்கு. நல்லா கேக்குது. நன்றி, நன்றி. கேக்குது. ஆ தொடர்ந்து சவுண்ட் குறைச்சு வருது. புரியலைங்க. அப்போ கிளியரா வந்து இருக்கு. ஓகே நன்றிங்க. அப்போ வந்து கால்ஸ் போனேன். அ யார நம்பணும்? யார நம்பக்கூடாது? இது வந்து ஒரு கடல் மாரி. இந்த கடல்ல வந்து நடுக்கடல்ல இருக்கமா? இல்ல முன்னாடி இருக்கமா? இல்ல வந்து அடுத்த கரையில இருக்கமாங்கிறதே நமக்கு தெரியாது. ஏன் அப்டின்னா, பிளைண்டா உள்ள வந்தேன். எதுவுமே தெரியாது. ஆனா, ஏதோ ஒரு சம்பாரிக்கணும்னு தோணுச்சு. அதனால உள்ள வந்தேன். அ ஒரு இந்த 6 மணி ஆச்சுன்னா, ஒரு சிலருக்கு கை நடுங்குற மாரி என்னை எங்க கொண்டு போய் விட்டாலும், நான் இந்த ட்ரேடிங்ல வந்து பார்த்தீங்கன்னா, இது வேண்டவே வேண்டாம். இந்த ஃபீல்டே வேண்டாம் அப்படின்னு நான் போம்போது கூட ஒரு லாஸஸ் நெறைய சந்திச்சதுக்கப்புறம் நான் வேண்டவே வேண்டாம்னு சொல்லி போகும்போது கூட, எனக்கு மீண்டும் மீண்டும் இந்த ஞாபகங்களே வர ஆரம்பிச்சுச்சு. நம்ம அப்துல் கலாம் சொல்ற மாரி, "தூங்கும்போது வர்றது கனவு இல்ல. உன்னை தூங்க விடாம செய்றது தான் கனவு" அப்படின்னு சொல்லி சொல்ற மாரி, அ இத ஏன் இப்படி நம்ம கனெக்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனா, நான் எங்க போனாலும் என்னைய வந்து ஒரு செயல்பட விடாம திருப்பியும் அந்த ட்ரேடிங்க்குள்ள எப்படியாவது நான் வேண்டவே வேண்டாம்னு ஒரு 6 மாசம் விட்டுட்டு போயிருவேன். கிட்டத்தட்ட ஒரு 7 இயர்ஸா நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அப்ப வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்லி நினைக்கும்போது, திருப்பி என்னைய கொண்டு வந்து இங்க கடவுள் ஏதோ ஒரு ரூபத்துல கொண்டு வந்து திருப்பியும் உள்ள இழுத்து விட்டுருவாரு. ஆ அப்ப நான் என்ன பண்ணேன்னா, ஃபர்ஸ்ட்டு முண்டேன் அஸ்ட்ராலஜின்னு சொல்லிட்டு நான் கத்துக்கிட்டேன். அதாவது அஸ்ட்ராலஜி வச்சு இது கணிக்கலாம் அப்படிங்கிறத ஒரு எனக்கு கால் 2 ஃப்ராக்சரு. என்னால எந்திரிச்சு எங்கேயும் போ முடியாது. அந்த 2 இயர்ஸ்ல வந்து ஆன்லைன் கிளாஸ் தான் கிடைச்சுச்சு. அந்த ஆன்லைன் கிளாஸ்ல இதுதான் எனக்கு கிடைச்சுச்சு. நான் சர்ச் பண்ணும்போது. அப்ப இத வச்சு பிரெடிக்ட் பண்ண முடியும். கோல்டு என்னைக்கு ஏறுது, குரூட் ஆயில் என்னைக்கு ஏறுது அப்படிங்கிறத பிரெடிக்ட் பண்ண முடியுங்கிறதுக்காக உள்ள வந்தேன். அஸ்ட்ராலஜி கத்துக்கிட்டேன். ஆனா இதுக்கு எனக்கு முழுமையா எனக்கு வந்து கை குடுத்துச்சான்னா இல்ல. அ அப்புறம் அடுத்தடுத்து பிரைஸ் ஆக்ஷன் போனேன். ஸ்மார்ட் மணி கான்செப்ட் போனேன். அப்புறம் வந்து ஹார்மோனிக் பேட்டர்ன் சொல்லி போனேன். அப்புறம் மார்னிங் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லி போனேன். ஹெச்எல்சின்னு சொல்லிட்டு ஹை லோ கான்செப்ட் சொல்லிட்டு அதுக்கு போனேன். இப்படி போயிட்டே தான் இருந்தேனே தவிர, ஒரு எண்ட் இருந்துச்சான்னா இல்ல. அப்புறம் நான் திரும்பி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, லாஸஸ் மட்டும் தான் இருந்ததே தவிர, ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னா இல்ல. சரி நம்ம பழையபடி லோன்ஸ் ஃபீல்டுக்கே போயிடலான்னு பார்த்தா, கோவிடுக்கு அப்புறம் பேங்கர்ஸ் வந்து பயங்கர பாலிசி டைட் பண்ணிட்டாங்க. என்னால வந்து அந்த அந்த அத நோக்கியே என்னால ஓட முடியல. அப்போ பொருளாதாரத்துக்கு ஏதோ ஒரு வழி பண்ணணும். திருப்பி நம்ம ஜாபுக்கு போலான்னா, நம்ம ஒரு ஒரு லெவல்ல இருந்துட்டு கீழ போனனால, நம்ம ஏத்துக்கக்கூடிய மனநிலையில இருந்தாலும், சுற்றி இருக்கவங்க நம்மள அந்த மனநிலை இல்லாம கொண்டு வந்து விட்டுர்றாங்க. அ ஜஸ்ட் இன்னைக்கு 100 பேர் நம்மள வாழ்த்துனா கூட, ஏதோ ஒருத்தர் வந்து நம்மள ஹேட் பண்ணும்போது வந்து, அதுதான் நமக்கு பெரிய மன உளைச்சலா இருக்கே தவிர, அந்த 99 பேர் நம்மள அ அப்ரிஷியேட் பண்ணாங்கங்கிறது நமக்கு எடுத்துக்கக்கூடிய சூழ்நிலை இல்ல. யாருமே அந்த மனப்பக்குவத்துல இல்ல. நான் வந்து உங்கள்ல ஒருத்தனா தான் நான் பேசுறேன். என்னோட கருத்துக்கள் அது மாரி தான் இருக்கும்னு நான் நம்புறேன்.
அ அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில எனக்கு அந்த அ இதுதான் தாட்ஸ் தான் ஓடிட்டு இருந்துச்சு. அப்ப இதுல எப்படி ஜெயிக்கணும்? என்ன பண்ணணும்? எங்க போணும்? எதுவுமே புரியல. ஆனா கத்துக்கிட்டே இருக்கிறோம். இந்த கோர்ஸ் நல்லா இருக்குமா? அந்த கோர்ஸ் நல்லா இருக்குமா? பொருளாதாரமும் அந்த கோர்ஸ் வாங்குற அளவுக்கு எனக்கு பொருளாதாரம் கிடையாது. அப்ப வந்து நாங்க என்ன பண்றோம்னா, ஒரு 4, 5 பேர் பசங்க எல்லாருமே சேர்ந்துக்கிட்டு, அ ஒரு கோர்ஸ ஒருத்தர் ஒருத்தர் பை பண்றது, 4 பேர் ஷேர் பண்ணிக்கிறது. இந்த மாரி தான் நாங்க போனோம். ஒரு 10,000ன்னா அப்ப 4 பேர் 5 பேர் ஆளுக்கு 2,000 அப்படிங்கிற மாரி பண்ணோம். அப்ப நெறைய கோர்ஸ கத்துக்க முடியும். நெறைய இப்படி கத்துக்கிட்டு தான் போனோமே தவிர, ஜனவரி போடுற மாரி இருக்கும். டிசம்பர் வந்துரும். அப்ப 5 நாள் தான் ட்ரேடிங். இந்தியனோட மார்க்கெட்ல பார்த்தீங்கன்னா, 5 நாள் தான் இருக்கும். அதிலே ஏதோ ஒரு நாள் லீவ்ல இருக்கும். அப்ப இதுல பெருசா கத்துக்க முடியும்னா, வெறும் 5 1/2 மணி நேரம் தான் மார்க்கெட்டு. அதுக்கு மேல நம்மளால மார்க்கெட்ல வந்து பிரிடிக்ட் பண்ண முடியாது. அப்படியெல்லாம் இருக்கப்பட்ட சூழ்நிலையில எப்படி இத கொண்டு போறது? எப்படி போறது? அப்படின்னா, ஆஃப்டர் மார்க்கெட்ல நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு கேண்டிலா வந்து நான் வந்து பிரிடிக்ட் பண்ணிட்டு போவேங்க. அப்ப இதுக்கப்புறம் தான் வந்து நான் என்ன தப்பு பண்ணேன்? அப்ப விழுந்துட்டோம். ஒரு இடத்துல போயிட்டுருக்கோம். விழுந்துட்டோம். விழுந்தோனே அப்படியே எந்திரிச்சோம். விழுந்துட்டோம்ப்பா. லாஸஸ் வந்துருச்சு. அதனால போயிட்டோமா அப்படின்னு கேட்டோம்னா, அப்படி போக்கூடாதுங்கிறது என்னோட தீர்க்கமான முடிவா இருந்துச்சு. ஏன்டா விழுந்தோம்? அதாவது கோயம்புத்தூர்ல தொலைச்சுட்டு நான் போய் சென்னையிலயோ, இல்ல அண்ணா நகர்ல தொலைச்சுட்டு நான் போய் மின்ட் ஸ்ட்ரீட்ல போய் தேடுறதோ, அதுங்கிறது தவறான ஒரு செயலா இருக்கும். நான் எங்க தொலைச்சேனோ அங்க தேடுறது தான் எனக்கு புத்திசாலித்தனமா இருக்கும். ஆனா எல்லாரும் சொல்லுவாங்க, ஷேர் மார்க்கெட்ல தொலைச்சுட்டு எங்கடா போய் தேடுவேன்னு சொல்லி எல்லாருமே முட்டாள்ன்னு தான் நெனைப்பாங்க. ஆனா அத ஜெயிச்சுட்டேன்னு சொன்னா அத நம்புவாங்க. ஜெயிக்கிறேன்னு சொன்னா யாருமே நம்ப மாட்டாங்க. இன்னைக்கு நான் ஜெயிச்சுட்டு தான் உங்கள்ட்ட சொல்றேன். நான் என்னென்ன யுக்திய ஃபாலோ பண்ணேன், எப்படி போனேன், என்ன பண்ணேன் அப்படிங்கிறதெல்லாம் நான் உங்கள்ட்ட கொஞ்சம் கொஞ்சமா நான் சொல்ல வருவேன். சொல்லி தருவேன். இத நாளை காலையில நான் போய் மார்க்கெட்ல அப்ளை பண்ணி பார்ப்பேன். நாளைக்கே நீங்க சொன்னத வச்சு நான் ட்ரேட் எடுப்பீங்கன்னா, கண்டிப்பா லாஸ் தான் விழுகும். இத வந்து ஒரு கிளாஸ் கூட தவறாம நீங்க வந்து என்னோட ஃபாலோ பண்ணணும். ஃபாலோ பண்ணீங்கன்னா மட்டும் தான் வந்து உங்களுக்கு வந்து சக்சஸ் ரேஷியோ கிடைக்கும். இது வந்து நம்ம இத கேட்டுட்டே இருக்கிறோம். கேட்டுட்டு இருந்தா நம்ம ஜெயிச்சிடலாம்னா, கண்டிப்பா ஜெயிக்க முடியாது. இது பிராக்டிஸ் வேணும். கண்டிப்பா வந்து ஒரு ஒரு இப்ப நான் பெரும்பாலும் ட்ரேடர பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, எப்படி ட்ரேட் பண்ணீங்கன்னு நான் கேட்கும்போது, அவங்க சொல்லக்கூடிய ஒரே பதில் வந்து, ரிலையன்ஸ் வந்து ரூ. 55க்கு வந்தா வாங்குவேன். எக்ஸாம்பிள் சொல்றேன். எப்ப ரூ. 55க்கு வந்தாலும் வாங்குவேன் அப்படிம்பாங்க. சரி நீங்க சார்ட்ஸ் எல்லாம் பார்ப்பீங்களான்னா, இல்ல நாங்க அதெல்லாம் பார்க்க எங்களுக்கு தெரியாது அப்படி. ரொம்ப நல்லதுங்க. ஏன் அப்டின்னா, அ அந்த காலத்துல நம்ம ஐயாக்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரங்க் கால்ஸ் தான் இருந்துச்சு. அப்ப ட்ரங்க் புக் பண்ணி பார்த்தீங்கன்னா, பாம்பே எக்ஸ்சேஞ்சு, சென்னை எக்ஸ்சேஞ்சு, அ அ அந்த மாரி எக்ஸ்சேஞ்சஸ் தான் இருந்துச்சு. அப்புறம் இதுல நெறைய ஸ்கேம்ஸ் நடந்துச்சு. ஸ்கேம் நடந்ததுக்கப்புறம் அவங்கலாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஒரே எக்ஸ்சேஞ்ச் நேஷனல் எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்லிட்டு ஒண்ணு வச்சுட்டாங்க. இன்னைக்கு பாம்பே எக்ஸ்சேஞ்ச் மட்டும் செயல்பட்டுட்டு இருக்கு. அப்ப இந்த நேஷனல் எக்ஸ்சேஞ்ச் கீழ தான் அத்தன ஸ்டாக்ஸும் இருக்கு. கிட்டத்தட்ட 2000க்கு மேல ஸ்டாக்ஸ் இருக்கு. F&Oல பார்த்தீங்கன்னா 200 பிளஸ் இருக்கு. அப்ப இந்த 2000த்துல தான் நம்ம ட்ரேட் பண்ணணும். இந்தியன் மார்க்கெட்ல வந்து பண்ணோம்னா, இந்த 2000த்துல தான். இத எப்படி ஸ்கேன் பண்ணி என்ன ஸ்டாக் மேல போகும்? இப்ப நான் என்ன கேட்கிற வரேன்னா, ஒருத்தவங்க வந்து டாடா மோட்டார்ஸ் நல்ல ஸ்டாக்னா, அந்த ஸ்டாக் வந்து கீழ இறங்காமயே போயிருமா? அது இறங்குறது எப்ப இறங்கும்? என்னைக்கு விக்கிறது? ஒரு ட்ரேடுக்குள்ள போயிர்றோம். ட்ரேடுக்குள்ள போனோனே எப்போ உள்ள போணும்னு நமக்கு தெரியறதில்ல. எப்போ வெளில வரணும்னு தெரியறதில்ல. பிளைண்டா உள்ள போயிர்றோம். மார்க்கெட் இறங்கும்போது நம்ம பேசாம இருக்கிறோம். ஆனா மார்க்கெட் எப்ப திரும்பும்னு கேட்டா யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. ஏங்க ரூ. 200ல வாங்குனீங்க? அந்த ஷேர் வந்து ரூ. 100 வரும்போது ஏன் உங்களுக்கு நம்பிக்கை இல்ல? அது P&L பார்த்திருக்கீங்க. அதோட ப்ராஃபிட் ரேஷியோ பார்த்திருக்கீங்க. அது டிவிடெண்ட் குடுத்துருக்காங்க. எல்லாமே பண்ணியிருக்காங்க. அது ரூ. 100க்கு வரும்போது ஏங்க திருப்பி நீங்க ஆவரேஜ் பண்ணாம நீங்க போனீங்கன்னா, அதுக்கு அவங்கள்ட்ட பதில் இல்ல. அப்போ வந்து எல்லாரும் என்ன நெனைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, ஒரு குவாலிஃபிகேஷன் அதாவது ஒரு எம்பிபிஎஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவருக்கு வந்து ஒரு குவாலிஃபிகேஷன் இருக்குங்க. என்னன்னா, அ +2 வரைக்கும் படிக்கிறாங்க. +2க்கு அப்புறம் எம்பிபிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 5 இயர்ஸ் படிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ரெய்னிங் சொல்லிட்டு ஒரு 4 இயர்ஸ் கவர்ன்மென்ட் ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்றாங்க. அதுக்கப்புறம் தான் அவர் டாக்டர்ன்னு சொல்லியே வந்து வராரு. அதுவரைக்கும் அவரு ஏர்ன் பண்ணியிருப்பாரான்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா ஏர்ன் பண்ணியிருக்க மாட்டாரு. கிட்டத்தட்ட 8 வருஷம், 10 வருஷம் ஒரு டாக்டர் ஃபீல்ட் வர்றதுக்கு 10 வருஷம் செலவு தான் பண்றாங்களே தவிர, எதுவுமே இன்கம் கிடையாது. ஆனா, ட்ரேடிங்ல வந்து நம்ம என்ன நெனைக்கிறோம்னா, இன்னைக்கு காலையில பணம் போடணும், சாயங்காலம் பணத்த எடுத்துட்டு போணும்னு நெனைச்சு தான் நம்ம வர்றோம். ஆ ம். இது வந்து நிதர்சனமான உண்மையா இருக்கும். நீங்க யாரோ பேசணும்னு நெனைக்கிறீங்க, தாராளமா பேசுங்க. ஹலோ. பேசலாங்க. உங்களுக்கு மாற்று கருத்து இருந்தா கூட நீங்க சொல்லலாம். ஏன்னா, இதுல வந்து பாத்தீங்கன்னா, உங்க ஃபேஸ் தெரியாது. தைரியமா பேசலாம். உங்க பேர் மட்டும் தான் வந்திருக்கும். அதுலயும் நம்ம ஷோ பண்ணல. யார் பேசுறாங்கன்னு தெரியாது. அதனால தாராளமா யார் வேணாலும் பேசலாங்க.
கேக்குதுங்களா முதல்ல? நல்லா கேக்குதுங்க அண்ணே. தம்பி தாங்க. சொல்லுங்க. இது பேசலாங்க. தைரியமா பேசினா தான் வந்து என்னோட அனுபவத்த நான் ஷேர் பண்றேன். உங்களுக்கு ஒரு புரிதல் இருந்திருக்கும் ஷேர் மார்க்கெட்னா. இப்ப நம்ம பங்குச் சந்தை அப்டின்னா என்னன்னு நீங்க என்ன நெனைக்கிறீங்கன்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாங்களா? பங்கு சந்தைன்னா நம்ம வந்து அ நம்ம நம்மளோட பங்கு, நம்மளோட ஷேர் நம்ம வாங்கி ம். நம்ம நல்ல நம்ப விலை வடிவேல் சொல்ற மாரி 8 பேர் ஏறுனோனே 8வது ஆள்ட்ட பிரிச்சு குடுக்குறது தான் பங்கு சந்தை அப்டின்னு வச்சுக்கலாங்களா? இல்ல. ஆ. அதாவது நம்ம வந்து நம்ம நல்ல விலைக்கு இறங்கி வரம்போது வந்து இப்ப இந்த ஒ இப்ப வந்து அந்த இது பண்ற மாதிரி வெங்காயம்னா வந்து நல்லா நல்ல விளையும்போது ஹார்வெஸ்ட் பண்ணிட்டு, அத வந்து ம். குடோன்ல வச்சுட்டு, அதுக்கப்புறம் அது டிமாண்ட் ஆகும்போது அத விக்கிற மாதிரி, இது வந்து ம். விலை இறங்கும்போது, அதாவது கம்மியாகும்போது பை பண்ணி, நல்ல ம். ஒரு விலைக்கு நம்ம ஒரு 18% 20% வந்துட்டா, அந்த ப்ராஃபிட் போதுன்னு சொல்லிட்டு நம்ம சேல் ம். பண்ணிடணும். ஸோ லாங் டெர்ம் இருக்கு, ஷார்ட் டெர்ம் இருக்கு, ம். இன்ட்ராடே கூட இருக்கு. இன்ட்ராடே அன்றாட செலவுகளுக்கு வச்சுட்டு இத வந்து ஃபுல் டைமா செய்றவங்களும் இருக்கிறாங்க, என்னோட ம். நண்பர்கள். ம். வந்து லாங் டைம் வந்து அவங்களோட பிள்ளைங்க ஃபீஸ், இந்த வீடோட இது அது இது கட்டுறது, அந்த கார் கட்டுறது, அந்த மாரி இதுக்கு வச்சுட்டு ம். இன்ட்ராடே வந்து அன்னன்னைக்கு செலவுக்கு வச்சுக்கிறாங்க. ம். ஸோ, இதுல என்ன ஒரு புரிதல்னா, நீங்க வந்து எவ்வளவு காசு வச்சிருக்கீங்களோ, அந்த காசுக்கு ட்ரேடிங் பண்ணா போதுமானது. ஏன்னு கேட்டா, ம். ம். நம்ம வந்து அந்த லயபிள் வாங்கி பண்ணும்போது, இன்ட்ராடே பண்ணும்போது, அத ஈவினிங் வந்து ரூ. 5 இருந்தாலும் சரி, ரூ. 10 இருந்தாலும் சரி, லாஸ்ல வந்தா வித்து தான் ஆகணும். 3:30 மணிக்குன்னா வித்துறணும். ஸோ, ம். நம்ம வந்து என்ன கையில இருக்குதோ, அதுக்கு இன்ட்ராடேவோ, இல்ல லாங் டெர்மோ, ஷார்ட் டெர்மோ ஏதோ ஒண்ண பண்ணலாம். ஸோ 3:30 மணிக்கு அவனே வித்துருவான் ஆச்சி. நீங்க விக்க வேண்டாம். இல்ல 3:15க்கு நீங்க வித்தாய்க்கலாம். 3:30 மணிக்கு அவனே குளோஸ் பண்ணிருவான். கரெக்ட் நீங்க ஆக்சுவலா இது சொல்றது வந்து கரெக்ட். அதாவது நீங்க நம்ம வந்து அவன் வந்து லயபிள் தருவான். ஒரு நம்ம ஒரு லிவரேஜ் அளவுக்கு ரூ. லிவரேஜ். 1,00,000 காசு வச்சு ரூ. 1,00,000க்கு தருவான். சப்போஸ் நம்ம ம். இந்தியன் பேங்க் வந்து வாங்குறோம் அப்டின்னாக்கா, இந்தியன் பேங்க் வாங்கும்போது சில நேரங்கள்ல ரூ. 100 விலை குறைஞ்சது. ம். சாரி, இந்தியன் பேங்க்ல கனரா பேங்க். ரூ. ம். 100 விலை குறையும்போது ரூ. 5 குறைஞ்சுச்சு, ரூ. 10 குறைஞ்சுச்சுன்னா நம்ம வந்து வித்துட்டு கூட வந்துரலாம். ம். இல்ல நம்ம 1,00,000 ஏற்பாடு பண்ணி 3 மணிக்குள்ள டெபாசிட் பண்ணிடலாம். ம். நாளைக்கு, நாளான்னைக்கு வித்துட்டு வந்துடலான்னு. ஆனா கண்டிப்பா அது ஏறும்னு தெரியும். ஆனா அது ம். எப்ப ஏறும்? இன்னைக்குள்ள நம்ம வித்தாகணும். சோ நம்ம ஓகே. கையில இருக்கிற காசுக்கு பண்ணணுங்கிறது ம். முதல் அறிவு எனக்கு கிடைச்சது. நான் ஜஸ்ட் இங்க ஓகே. ஷேர் பண்றேன். ஓகே ஆச்சி. ஓகே, ஓகே. அ அ ஆக்சுவலா ஆச்சி வந்து சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா, அ அ ட்ரேடிங் வந்து சொல்றாங்க. அ சூப்பர் ஆச்சி. நீங்க வந்து அ அ நல்ல ஒரு ட்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு உங்க பேச்சுல எனக்கு தெரிஞ்சிருச்சு. அ சூப்பர் ஆச்சி. அ இப்ப நான் நல்ல ட்ரேட் பண்றது முக்கியம் இல்ல. லாபம் ப்ராஃபிட்ல சம்பாதிக்கிறது பண்றோமா? முக்கியம். கண்டிப்பா. சூப்பர் ஆச்சி. அ எ நான் என்ன கேட்க வரேன்னா, பங்கு சந்தை அப்டின்னா, நீங்க என்ன புரிஞ்சிருக்கீங்க? பங்கு சந்தை அப்டின்னா என்ன என்ன மீனிங்ல உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதுங்கிறத தான் நான் கேட்க வரேன். ஆச்சி சொன்ன பதில் எதுவுமே தவறு கிடையாது. ஆச்சி கரெக்ட்டா தான் சொன்னாங்க. வேற யாராவது ட்ரை பண்ணலாம். பங்கு சந்தை அப்படிங்கிறது வணக்கம். வணக்கம்ண்ணா. சொல்லுங்க. அ பங்கு சந்தை அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு நிறுவனம் இயங்குறதுக்கு பணம் தேவை இல்லையா? இப்ப என்ன ம். பண்ணுவாங்க அப்படின்னா, நம்ம ஷேர் மார்க்கெட் ஷேர் வெளியிட்டு, ஒரு ஷேர் ரூ. 10ன்னு சொல்லி வெளியிட்டு, ம். அதுலேருந்து நிதி திரட்டி அந்த நிறுவனத்த நடத்துறது. இதுக்கு பேரு ம். பங்கு சந்தைன்னு சொல்றது. ஸோ ம். அதன் பிறகு ஏறக்கூடிய அந்த ஏற்றங்கள், பணம் ஏறுது, நம்ம ஷேர் வாங்குறோம், ஷேரோட விலை ஏறுது. அதெல்லாம் அந்த கம்பெனிய பாதிக்காது. அந்த கம்பெனிக்கு அந்த ரூ. 10 மட்டும் தான். அது நம்ம ஏறுறனால அந்த கம்பெனிக்கு ப்ராஃபிட் அப்படிங்கிறது எதுவும் கிடையாது. ஓகே. இது அதனால ஜீரோ சம் கேம் அப்படின்னு சொல்றதுங்க. ம். ஓகேண்ணா. ம். அ கரெக்ட்டா சொல்லியிருக்கீங்கண்ணா. சூப்பர்ண்ணா. ம். தேங்க்ஸ்ண்ணா. ஓகே. வேற யாராவது ட்ரை பண்றீங்களா? 43 பேர் என்னையும் சேர்த்துருக்கோங்க. 2 பேர் பதில் சொல்லியிருக்காங்க. வேற யாராவது பதில் சொன்னீங்கன்னா, உங்க புரிதல் எந்த அளவுக்கு இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா, ஒரு கேள்விக்கு வந்து நமக்கு ஈஸியா ஆன்ஸர் தெரிஞ்சிருச்சுன்னா, நமக்கு அந்த அந்த கேள்வியும் நமக்கு மைண்ட்ல நிக்காது. அது பதிலுமே நமக்கு மைண்ட்ல இருக்காது. நம்ம அத வந்து தேடி புடிச்சோம்னா மட்டும் தான் நமக்கு வந்து ஆழ் மனசுல வந்து நின்னுட்டு இருக்குங்க. இதெல்லாம் பேசிக்கான ஒரு திங்ஸுங்க. இதெல்லாம் தெரியாம நம்ம ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே வரக்கூடாது. நம்ம வந்து ஒரு ஒரு இன்னைக்கு ஒரு புதுசா கத்துக்கிறோம்னு நெனச்சு நம்ம இவ்வளோ பேர் ஜாயின் பண்ணியிருக்கிறோம் இந்த இடத்துல. அ அப்போ வந்து நீங்க யாராவது ஒருத்தவங்க வந்து பேசுனீங்கன்னா மட்டும் தான் வந்து அ உங்க மூலமா இன்னும் 10 பேர் உங்க கருத்த வந்து கேட்டு அவங்களும் கிளியர் பண்ணிக்க முடியும். இப்ப நீங்க கேள்வி கண்டிப்பா. கேட்கறது வணக்கம். வணக்கம். சொல்லுங்க. நன்றி.
ஷேர்ஸ் பத்தி இப்ப தம்பி சொன்னாங்க. ஆக்சுவலா ஷேர் கேபிட்டல்ன்றது இப்ப கேபிட்டல் ஒரு கம்பெனிக்கு வேணும்னா அவங்க ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணி இது பண்றாங்க. நம்ம அந்த டயத்துல நம்ம அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். இல்ல ம் அப்படின்னா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் நம்ம வாங்கணும். ம் வாங்கும் போது அந்த ஸ்டாக்ஸ் வந்து அப்வர்ட் ஸ்விங்ல இருக்கா, அதாவது விலை கூடிக்கிட்டே போயிட்டு இருக்கா, இல்ல ம் குறைச்சிக்கிட்டு வந்துட்டு இருக்கா அப்படின்னு பார்ப்போம். ம் அதுக்கான அந்த வியாபாரம் பண்ணக்கூடிய இடம் தான் இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். சூப்பர் ஆச்சு. சூப்பர் சூப்பர் சூப்பர். இந்த லாங் டேர்ம்ல இதை வாங்கணும், லாங் டேர்ம்ல வாங்குறோம் அப்படின்னா இந்த பேலன்ஸ் ஷீட் இதெல்லாம் படிச்சு பார்ப்போம். ம் பட் வந்து மோஸ்ட்லி இந்த ட்ரேட் அப்படின்ற போது வரும்போது தான் கொஞ்சம் சிக்கலா இருக்கு. இப்போ என்ட்ரி பாயிண்ட்லயே நம்ம வந்து நம்ம அப்போர்ட் ஸ்விங்ல இருந்தா குறைச்ச விலையில வாங்கிட்டு கூட விலையில விற்கணும், இல்ல ம் கூட விலையில வித்துட்டு குறைச்ச விலையில வாங்கிக்கணும். ம் ஷேர்ஸையும் ம் ரீடைன் பண்ணுவோம், ப்ராஃபிட்டும் earn பண்ணுவோம். ம் ம் அதுக்கு எப்படி நம்மளுக்கு ஒரு நாலேஜ் வேணும். இப்போ நம்ம படிக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜியில் பார்த்தீங்கன்னா, படிக்கக்கூடிய விஷயத்தில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து பேலன்ஸ் ஷீட்டும் பார்க்க வேண்டாம், பிஇ ரேஷியோ பார்க்க வேண்டாம். எல்லாமே இந்த இடத்துல வந்து நம்ம 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 பண்ற நம்ம கொடுக்கக்கூடிய டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்ணீங்கன்னாவே எல்லாத்தையுமே இதிலே கண்டுபிடிச்சிடலாம். எங்கே வாங்கணும், எங்கே விற்கணுங்கிறத நம்ம அதிலே நம்ம சொல்லி கொடுத்துருவாச்சு. இப்போ ஆச்சி சொன்ன விஷயத்தில் ஒரே ஒரு விஷயம் வந்து கரெக்டு. சாரி, எல்லாமே கரெக்டு தான். நான் நினச்ச பதில் அவங்க சொல்லிட்டாங்க. அதை நான் கஷ்டம் இல்லாமல், மற்றவங்களுக்கு கஷ்டம் இல்லாமல் நான் சொல்கிறேன். அதாவது பங்கு சந்தைங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரேடு, சந்தைங்கிறதே ஒரு ட்ரேட் நடக்கிற இடம் தான், ஒரு வர்த்தகம் செய்யக்கூடிய இடம் தான். அது வந்து அவங்க சொல்கிறாங்க எனக்கு வந்து ₹1,00,000 தேவை இருக்குது, அதுக்காக நான் வந்து ஷேரை கொடுக்குறேன் அப்படிங்கிறது அது வந்து கம்பெனிக்காரங்களோட இதுவாக இருக்குது. ஆனால் என்எஸ்சிக்காரங்களோடதையோ என்எஸ்சியில் நேஷனல் எக்ஸ்சேஞ்சுக்கு அவங்களுக்கு என்னென்னா கமிஷன்ஸ் கிடைக்கும், புரோக்கருக்கு என்னென்னா கமிஷன்ஸ் கிடைக்கும், நமக்கு என்னென்னா லாஸ் மட்டும்தான் கிடைக்குது. அப்போ வந்து இதை ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு தான் நம்ம இந்த இடத்துல ஒன்று சேர்ந்துருக்கிறோம். அது எப்படி ப்ராஃபிட் பண்ணலாம்னு சொல்கிறேன். இது வந்து ஷேர் மார்க்கெட்டிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஷேர் மார்க்கெட்டுன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சந்தை. ₹500 தக்காளி வாங்குறோம், ₹550 விற்கிறோம். ₹50 லாபம், ₹500 வந்து கேபிட்டல். சரிங்களா? இதுதான் வந்து வணிகம். வந்து நம்ம இதுதான் பண்ணியிருக்கிறோம். நம்ம வணிக சார்ந்த குடும்பத்திலேருந்து வந்திருக்கோம். வணிகம் வந்து நமக்கு யாரும் சொல்லித்தர தேவையில்லை. வணிகம் வந்து நமக்கு நல்லா தெரியும். அப்போ வந்து பங்கு சந்தையில் வந்து என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பொருள் எதுவுமே கையில் வச்சுக்கிறது இல்லை. ஆனால் பொருளை கையில் வச்சுக்காம நம்பர்ஸாகவும் டிஜிட்டலாகவும் நம்ம கையில் வச்சுக்கிறோம். அதைத்தான் நம்ம வந்து வாங்கிக்கிறோம், விற்கிறோம். சப்போஸ் தக்காளி வந்து ஒரு இதுவாகிடுச்சு, ரேட்டு கம்மியாயிடுச்சுன்னா நம்ம என்ன பண்ணுறோம், ₹500 வாங்கின தக்காளியை ₹450 விற்கிறோம். அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா நமக்கு ₹50 லாஸ். அப்போ வந்து வியாபாரத்தில் வந்து ஒரு லாபமும் நஷ்டமும் இருக்கத்தான் செய்யும். அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கத்தான் வேணும். இது வந்து இங்கே எத்தனை பேர் ட்ரேடர் இருக்கீங்கன்னு தெரியல, அத்தனை ட்ரேடருக்கும் இது தெரியும். ஏன்னா ஒரு வருஷத்தில் நம்ம வியாபாரம் பண்ணுறோன்னா 100 பேர் கடன் கொடுத்தோம்னா 2 பேர் அந்த வருஷத்தில் நம்ம காணாமல் போயிடுவாங்க. இது வந்து எல்லா பிஸ்னஸ் மேனும் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு நிகழ்வு தான். இதில் யாருக்காவது மாற்று கருத்து இருந்தால் சொல்லுங்கள். ஓகேங்க, நன்றி. பிசினஸ்ல அந்த மாதிரி தானே நீங்க சொல்ற மாதிரி தானே? அப்போ வந்து பிஸ்னஸில் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறோம். ஆனால் ஷேர் மார்க்கெட்டில் ஒரு லாஸ்ன்னு துண்டக்கானும் துணியக்கானு ஓடிடும். கரெக்டுங்களா? ஒருத்தன் கீழே விழுந்துட்டானா நம்ம ஏன்டா விழுந்தான்னு யோசிக்கிறது கிடையாது. அதாவது ஒருத்தன் வந்து மரத்துக்கு கீழே படுத்து கிடக்குறான், பழம் வந்து மேலேருந்து ஆப்பிள் வந்து கீழே விழுகுது. கீழே விழுந்தோன்னா அவன் ஏன்டா கீழே விழுந்துச்சுன்னு யோசிக்கும் போது அவன் நியூட்டன்கிற ஒருத்தனே உலகத்துக்கு தெரிய வர்றான். அப்போ அதுக்கு முன்னாடி விழுகும் போதெல்லாம் அதுக்கு முன்னாடி எத்தனையோ பேர் படுத்து இருந்திருப்பாங்க. யாராவது கேள்வி கேட்டாங்கன்னா யாருமே கேள்வி கேட்கல. விழுந்தோம், எந்திரிக்கிறோம், போகிறோம். ஏன்னா இதில் என்னென்னா நம்ம லாஸை நம்ம ஒய்ஃப்டே நம்ம சொல்ல முடியல, நம்ம அப்பா அம்மாட்ட சொல்ல முடியல. ஏன் அப்படின்னா அப்பா அம்மா ஐயா உருப்படாதவன் இதில் போய் உட்காந்துட்டு இருக்கானே சொல்லுவாங்க. ஏன்னா இன்னைக்கு உலகத்தில் வந்து என்ன சொல்கிறதுன்னா கள்ளக்கடத்தல் வியாபாரம் பண்ணால் கூட நம்புவாங்க. ஷேர் மார்க்கெட் பண்ணுறேன்னா நம்ப மாட்டாங்க. ஏன்னா இதில் வந்து என்ன ஒரு விஷயம்னா நம்ம எதுவுமே தெரியாமல் வரோம். எதுவுமே தெரியாமல் ஒரு போத்தீஸ்காரன் வந்து இன்னைக்கு வந்து ஒரு கடை வச்சு கோயம்புத்தூரில் ஒரு கடை வச்சு கோடிக்கணக்கில் பிஸ்னஸ் பண்ணுறான்னு சொல்லிட்டு நாளைக்கு நானும் அவனை மாதிரி ஒரு கடையை வச்சு பண்ண முடியும்னா அது கேம்லிங் தான். என்னை பொறுத்தளவு அது கேம்லிங் தான். ஏன் அப்படின்னா எனக்கு அதோட தெரியாது, நெளிவு சுழிவு தெரியாது, ஆனால் அவனை தெரியாது. எதுவுமே தெரியாமல் நான் வந்து என்கிட்ட பணம் மட்டும் இருக்குன்னு சொல்லிட்டு நான் வந்து இதில் ஒப்பனகா ஸ்ட்ரீட்டில் ஒரு இடத்த வாங்கி ஒரு பில்டிங்கை போட்டு
என்கிட்ட நல்ல லேபர் வேணும். எல்லா கடையிலயுமே பொருள் இருக்க எல்லா கடையிலுமே வியாபாரம் நடந்ததுங்களா? பணம் பணம் போடுற எல்லா இடத்துலயும் நடந்ததா? யார் கஸ்டமர் சர்வீஸ் யார் நல்லா பண்றாங்களோ, யார் சிரிச்ச முகத்துல இருக்காங்களோ, அவங்கள பார்த்து தான் நம்மளே போறோம். அப்ப அந்த மாரி வந்து கஸ்டமர் சர்வீஸும் அந்த இடத்துல வேண்டியிருக்கு. எல்லாமே இருக்கு இல்லைங்க. அந்த நேரத்துல கடவுளோட அனுகிரகம் வேண்டியிருக்கு. எல்லாமே இருந்தா தான் வந்து அவன் ஜெயிக்க முடியும். இல்லைன்னா அவனால ஜெயிக்க முடியுமா? ஜெயிக்க முடியாது. அப்ப தவறுகள் தவறுகள் வந்து இயற்கை தான். இதுல வந்து லாஸ் இல்லாம யாராவது கத்துக்கிட்டாங்கன்னா, நீங்க எவ்வளோ பெரிய மென்டார் வேணாலும் நீங்க காட்டுங்க. அவங்க லாஸ் இல்லாம கத்துக்கிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா இருக்கவே இருக்காது. எந்த ஒரு ட்ரேடருமே லாஸ் இல்லாம கத்துக்குருவாங்களா? இல்ல. சரிங்களா? ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம போம்போது நமக்கு எதுவுமே தெரியாது. கைடன்ஸ் இன்னைக்கு யாராவது ப்ராப்பரா கைடன்ஸ் பண்றாங்களான்னு கேட்டா கிடையவே கிடையாது. சொல்லுங்க. யாராவது ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஆ ஹலோ சொல்லுங்க. வணக்கம். ம். இப்போ என்னன்னா நாங்கெல்லாம் வந்து புதுசா வண்டி ஓட்ட கத்துக்கிற ஆளுங்க. ஆமா. கரெக்டா? இப்போ நாங்க விழுந்து 4, 5 தடவை விழுந்திருப்போம். ஐயையோ! நமக்கு வராது. அடிபட்டுருச்சுன்னு ஒதுங்கி போயிருந்திருக்கோம் இதுவரைக்கும். ம். சரி விழுந்து விழுந்து தான் கத்துக்கணும். எதா இருந்தாலும் நம்ம அடிபட்டா தான் கத்துக்க முடியும்ன்றத நீங்க இப்ப சொல்லிக் குடுக்க போறீங்க அவ்வளவுதான். கண்டிப்பா, கண்டிப்பா. உண்ம. அதனால இல்ல அதுதான். அதுக்காக தான் இப்ப எல்லாருமே ஜாயின் பண்ணிருக்கோம். நெறைய கண்டிப்பா, பேருக்கு கண்டிப்பா. நம்ம எந்த ட்ரேடும் பண்ண முடியாது. எதுலயுமே புரியல. இறங்குறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நமக்கு நாலேட்ஜ் இருக்கணும் கண்டிப்பா. இல்லையா? ஆமாச்சி. அதான் கரெக்ட் ஆச்சு. சொல்லுங்க ஆச்சி. சொல்லுங்க. கரெக்ட் தான். அ அதனால தான் இப்ப வந்திருக்கிறோம். ட்ரேட ம். பத்தி ஓரளவு கொஞ்சம் தெரியும் அவ்வளவுதான். பட் ம். அத ம். பத்தி முழுமையா எதுவுமே தெரியாம ஃபர்ஸ்ட் அதுல இறங்குறதுனால தான் இந்த லாஸ்லாம் நம்ம ஃபேஸ் பண்ண கண்டிப்பா. வேண்டியிருக்குது. அதத்தான் நான் சொல்றேன் ஆச்சி. அதத்தான் வந்து நீங்க வந்து இப்ப நான் சொல்ற விஷயத்த நீங்க இன்னொரு 10 பேருக்கு சொல்லி அதுக்கு எஜுகேட் பண்ணணும். அது எப்ப வரும்னா, உங்க மேல உங்களுக்கு கான்ஃபிடன்ட் கரெக்ட். இருந்தா தான் நீங்க சொல்றது வந்து சொல்ல முடியும். இப்ப என் மேல எஸ் எனக்கு கரெக்ட். கான்ஃபிடன்ட் இருக்கு. என்னோட ஸ்ட்ராட்டஜி மேல எனக்கு கான்ஃபிடன்ட் இருக்குங்கிறனால தான் நான் இத்தன பேருக்கு சொல்லி தர முடியும்னு தான் வரேன். சொல்லுங்க ஆச்சி. அடுத்து யாரு? கரெக்ட். அதுதான். ஆமா அதுதான். ம். ஓகே. தேங்க் யூ. ஓகே ஆச்சி. நன்றி. இப்ப இதுதான் ட்ரேடு. நம்ம வந்து ஒரு வணிகம் பண்றது தான் ஒரு ட்ரேடு. இதுல எப்படி போறதுன்னு சொல்லிட்டு நம்ம நம்ம வந்து எந்த வழிய சூஸ் பண்றது? ஏன்னா நமக்கு அதோட இடத்தோட அமைப்பு தெரிஞ்சா தானே கடல்ல நின்னுட்டு எப்படி போறது? நமக்கு ரோட் சைட்ல போறதா? இல்ல ஃப்ளைட்ல போறதா? எதுவும் தெரியாது. அப்ப இதுக்கு ஏதோ ஒரு வழி இருக்கும். எப்படி பார்க்கறது? இந்த இத வந்து ஒரு 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 ஆங்கிள் நம்ம செக் பண்ண முடியலைங்க. எதா இருந்தாலும் நம்ம செக் பண்ண முடியல. ஷேர் மார்க்கெட்னா அ எப்படி நம்பர்ஸ் மட்டும் வச்சு நம்ம பண்ண முடியாதுல்ல. இன்னைக்கு அட்வான்ஸ் டெக்னாலஜி இருக்கு. எவ்வளவோ இருக்கு. நம்ம ஏதோ ஒரு வகையில நம்ம வந்து இத வந்து நம்ம கொண்டு போணும். நம்ம நம்ம வாழ்வாதாரத்துக்கும் சரி, நம்ம இத வந்து செகண்டரி பிசினஸா இது கொண்டு வந்துட்டு, அதுக்கப்புறம் தான் இது மெயின் பிசினஸா வரணும். நாளை காலையில நான் ஃபீஸ் கட்டணுங்கிறவங்க வந்து இதுல வந்து அந்த பணத்த ரிஸ்க் எடுக்கக்கூடாது. நான் ரிஸ்க் எடுக்கிறவங்களோட சொல்றேன். இன்னும் நான் சொல்லுவேன், நெறைய சொல்லுவேன். பிகினிங்ல நான் சொல்றது, நாளை காலைல நான் ஃபீஸ் கட்டணும். அவங்க வந்து இதுல ரிஸ்க் எடுக்கக்கூடாது. நாளை காலைல நான் வாடகை குடுக்கணும் அப்படிங்கிறவங்க வந்து இதுல ரிஸ்க் எடுக்கக்கூடாது. அவங்க வந்து படிக்கணும். ஃபுல் அண்ட் ஃபுல் படிக்கணும். படிச்சுட்டு அவங்களுக்கு எப்ப கான்ஃபிடன்ட் இருக்கோ, இ அ என்னோட கான்செப்ட் வந்து 5000 வச்சு 6000 பண்ணணும். ரூ. 5,00,000 இதுல போட்டு போட்டு நான் வந்து ட்ரேட் பண்ணக்கூடாது. இல்ல பக்கத்து வீட்ல நான் கடன் வாங்கி இதுல ட்ரேட் பண்ணக்கூடாது. அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது. இந்த இதுல வந்து பண்ணக்கூடாது. சரி இப்ப இதுக்கு என்ன டூலு அப்படின்ட்டு நம்ம எவ்வளோ மென்டார் போயிருப்போம். ஒரே ஒரு மென்டார மட்டும் நான் சொல்றதுக்கு விரும்புறேன். ஏன் அப்படின்னா, அவரு சொன்ன ஒரு விஷயம் வந்து எனக்கு ரொம்ப புடிச்சிருக்கு. அவர் பேரெல்லாம் எனக்கு தெரியாது. அவர காட்டுறேன் உங்களுக்கு ஷோ பண்றேன். ஒரு செகண்ட் எடுத்துட்டு இருக்கேன். ஆக்சுவலா கொஞ்சம் வெளியில போயிட்டேன். இல்லைன்னா நான் கொஞ்சம் பிளான் பண்ணி வச்சிருந்திருப்பேன். இப்ப இதுல வந்து தொப்பி போட்டிருக்காரு பார்த்தீங்களா? இதாங்க நம்ம படிக்க போறதும் இந்த கான்செப்ட் தான் நம்ம படிக்க போறோங்க. ஸ்மார்ட் மனி கான்செப்ட் சொல்லிட்டு தான். இத தான் நான் வந்து உங்களுக்கு சொல்லி தர போறேன். இதோட ஃபவுண்டர்ன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க தான் ஐசிடிங்கிறதுல தான் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க தான் இந்த கான்செப்ட்ட கண்டுபிடிச்சாங்க. அ இது எப்படி மார்க்கெட்ட வந்து எப்படி கீழேருந்து பிடிக்கிறது, எங்க வந்து குளோஸ் பண்ணிட்டு வெளியில வரணும் அப்படிங்கிறது. அ ஒரே ஒரு சின்ன வியாபாரத்துல ஒரு சின்ன விஷயம் மட்டும் சொல்றதுக்கு விரும்புறேங்க. அதாவது நம்மளும் ட்ரேட் பண்றோம். இன்னைக்கு வந்து மார்வாடியும் ட்ரேட் பண்ணிட்டு வராங்க. ஆனா மார்வாடியோட ட்ரேடிங் பார்த்தீங்கன்னா, குரோவிங் பயங்கரமா இருக்கும். சீக்கிரமா வளர்ச்சி அவங்களோட வளர்ச்சி ஜாஸ்தி இருக்கு. ஆனா நம்மளோடது வந்து நிதானமா இருக்கும். ரொம்ப ஸ்லோவா இருக்கு.
என்ன காரணம்னு யாராவதால சொல்ல முடியுமா? நம்ம ஃபண்டமெண்டல் இன்வெஸ்டர், அவங்க டெக்னிக்கல் இன்வெஸ்டர். இல்ல எப்படிண்ணா? அப்படின்னா என்ன? எனக்கு புரியுற மாதிரி சொல்லுங்கண்ணா. நீங்க அவங்க சார்ட்ல ஃபண்டமெண்டல் வந்துட்டு ஷார்ட் பேஸ்டா, வால்யூம் பேஸ்டா நான் ட்ரேட் இது பண்ணுவாங்க. விட்டுருங்கண்ணா. நான் இதை விட்டுருங்க. நம்ம ட்ரேடிங் விட்டுருங்கண்ணா. நான் ஜென்ரலாவே வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு பொன்னமராதி, நான் இருக்க ஊர்ல பொன்னமராதியில பாத்தீங்கன்னா மார்வாடி ஃபுல்லா வந்துட்டாங்க. ஹார்ட்வேர்ஸ்ல பாத்தீங்கன்னா வந்துட்டாங்க. எல்லாமே வந்துட்டாங்க. மளிகை கடை தவிர மத்த எல்லாமே வந்துட்டாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க பண்றக்கூடிய வியாபாரத்துக்கும் நம்ம பண்ற வியாபாரத்துக்கும் என்னென்ன டிஃபரன்ஸ் ஸ்மால் நினைக்கிறோம்? ப்ராஃபிட்டுக்கு பண்ணுவாங்க. ஸ்மால் ப்ராஃபிட்டுக்கு பண்ணுவாங்க. லார்ஜ் வால்யூம் பண்ணுவாங்க. சூப்பர்ண்ணா. இதுதான் வந்து ரொம்ப தெளிவா சொல்லிட்டீங்கன்னா, ஒரே ஷாட்ல ம். அடிச்சிட்டீங்க பதில. அதாவது நம்ம என்ன பண்ணோம்னா ரூ. 10,00,000 போட்டு 10% நம்ம பார்ப்போம். அவங்க என்ன பண்றாங்கன்னா ரூ. 1,00,000 போட்டு 1% பார்ப்பாங்க. அந்த ரூ. 1,00,000 ஒரு மாசத்துக்கு 10 டைம் சைக்கிளிங் ஆகும். அந்த அந்த 1% வந்து அவனுக்கு மாச கடைசியில பார்க்கும்போது 10%ஆ இருக்கும். நம்ம ரூ. 10,00,000 போட்டு 10% மார்ஜின் பார்க்கும்போது அது ஒரு சைக்கிளிங் தான் ஒரு மாசத்துல பண்ண முடியும். அப்ப அந்த 10% தான் நமக்கு லாபம் கிடைக்கும். அவங்களுக்கு வந்து ரூ. 1,00,000 போட்டு 10% லாபம் பார்த்திருப்பாங்க. இதுதான் வந்து நம்ம பண்ணக்கூடிய தவறுகள். இந்த ட்ரேடிங்ல வந்து நம்ம பண்ணக்கூடிய தவறுகள். இங்க வந்து பிஆர் சுந்தரா இருக்கட்டும், இல்ல நீங்க எவ்வளவு பெரிய மென்டாரா இருக்கட்டும், நீங்க பார்த்தீங்கன்னா 1% 2% கிடைச்சா கூட க்ளோஸ் பண்ணிட்டு வந்துருவாங்க. இல்ல நோ லாஸ் நோ ப்ராஃபிட்ல கிடைச்சா கூட க்ளோஸ் பண்ணிட்டு வந்துருவாங்க. ஆனா நமக்கு அந்த முடிவுகள் நம்மளால எடுக்க தெரியல. ஏன் அப்படின்னா அதோட ஆழமும் தெரியாது, இதுவும் தெரியாது. அது தெரிஞ்சுட்டா நம்மளால எடுக்க முடியும். இப்ப இவர் என்ன சொல்றாரு? ஐசிடிங்கிறவர் என்ன சொல்றாருன்னா, என்னோட கோர்ஸ வந்து யாராவது வியாபாரம் பண்றாங்கன்னா, நீங்க அவங்கள்ட்ட போகாத. என்னோட கோர்ஸ் வந்து ஃப்ரீயா கேளு. ஏன் ஃப்ரீயா கேளு அப்படின்னு அவர் சொல்றாருன்னா, என்னோட கோர்ஸ் வச்சு அவனுக்கு சம்பாதிக்க தெரியலன்னா தான் அவன் வியாபாரம் பண்ணுவான். உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். என்னோட கோர்ஸ வந்து அவனால சம்பாதிக்க முடியலன்னா தான் அது அவன் விற்பனைக்கு கொண்டு வருவான். இல்லைன்னா அவன் வந்து அத ஃப்ரீயாவே நீங்க படிக்கலாம் அப்படிங்கிறாங்க. இவங்களோட வெப்சைட்ல இவங்க எல்லாத்தையுமே ஃப்ரீயா குடுக்குறாங்க. ஆனா இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டா இருக்கும். நம்ம புரிதல்ங்கிறத நம்மளால கொஞ்சம் நமக்கு புரிதல்ங்கிறது அவ்வளோ சீக்கிரம் நமக்கு புரியாது. அ இத வந்து ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிட்டவங்க தான் இன்னைக்கு ஸ்மார்ட் மணி கான்செப்ட்ன்ட்டு மினிமம் 5,000லேருந்து மேக்ஸிமம் ரூ. 2,00,000 வரைக்கும் ஃபீஸ் வச்சு அவங்க சொல்லிக் குடுத்துட்டு இருக்காங்க. நம்ம பணம் அப்படின்னு சொன்னாங்கன்னாவே அந்த பக்கம் திரும்பியே பார்க்க மாட்டோம். என்னென்ன ஃப்ரீயா கிடைக்குதோ அத வச்சு நம்ம படிக்கிறதுக்கு தான் நம்ம நினைப்போமே தவிர, பணம் குடுத்து ஒரு இத வந்து நம்ம இந்த இடத்துல நம்ம படிக்கிறதுக்கு நான் நினைக்கல. ஏன்னா, என்கிட்ட பொருளாதாரம் வந்து எனக்கு அந்த நேரத்துல ரொம்ப சிரமமான சூழ்நிலை. அதனால நான் பணத்த குடுத்து என்னால இவனுங்க ஒவ்வொருத்தனும் 20,000 25,000ம்பாங்க. அத நம்ம வந்து நம்ம ரூ. 20,000 குடுத்துட்டு அவன் ரூ. 20,000க்கு அவங்கள்ட்ட கேள்வி கேட்டோமான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா கேட்டிருக்கவே மாட்டோம். ஒருத்தன ஒரு 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 தடவையாவது நம்ம யோசிச்சிருக்கோமா? ஒருத்தவங்கள்ட்ட ஃபீஸ் குடுத்துட்டு அவங்கள்ட்ட அந்த அளவுக்கு கேள்வி கேட்டிருக்கோமான்னு கேட்டா, கேட்டிருக்க மாட்டோம். ஏன் அப்டின்னா, நமக்கு புரிதல் வர்றதுக்குள்ளயுமே அந்த கிளாஸ் முடிஞ்சிரும். நம்ம இது கரெக்ட்டா தப்பான்னு நம்ம புரிஞ்சுக்கிறதுக்குள்ளயுமே அந்த கிளாஸ் முடிஞ்சிருக்கும். இதுதான் நமக்கு நமக்கு பிரச்சனைங்க. இப்ப வந்து ஓகே. இவர பத்தி நான் சொல்லிட்டேன். இவரோட கான்செப்ட் தான் ஸ்மார்ட் மணி கான்செப்ட் சொல்ட்டு. அப்ப அதுக்கப்புறம் இன்னைக்கு வந்து ஷேர் மார்க்கெட்டிங்ல பார்த்தீங்கன்னா, ஒரு 2 பேர் பேர்கள தவிர்க்க முடியாம ஷேர் மார்க்கெட் இயங்கிட்டு தான் இருக்கும். ஒண்ணு வாரன் பஃபெட், இன்னொன்னு வந்து இந்தியாவ பொறுத்தளவுக்கு ராகேஷ் ஜின்ஜின்வாலா. ராகேஷ் ஜின்ஜின்வாலா வந்து இன்னைக்கு இல்லைங்க. அ வாரன் பஃபெட் என்ன சொல்றாருன்னா, "நீ உறங்கும் பொழுது கூட உன் முதலீடு உறங்காது" அப்படின்னு சொல்லுவாரு. இதே நம்ம நம்ம இவர் சொன்ன வார்த்தைய நம்ம ஆயாக்களும், அப்பத்தாக்களும் சொல்லியிருக்காங்க. அத நமக்கு ஞாபகம் இருக்குமானா இருக்காது. ஏன் அப்படின்னா, ஆயா சொல்லியிருக்காங்க, "வட்டிக்கு உறக்கம் இல்லப்பா" அப்படின்ட்டுருக்காங்க. அது எத்தன பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல. அ ஏன்னா வட்டி உறங்காது. இதத்தான் அவரு கொஞ்சம் மாடிஃபை பண்ணி சொல்லியிருக்காரு. இன்னொன்னு ராகேஷ் ஜின்ஜின்வாலாவ பத்தி சொல்லணும்னா, ரூ. 5,000 கேப்பிட்டல் எடுத்து தான் இன்னைக்கு இவ்வளோ பெரிய சாம்ராஜ்யத்த அவர் உருவாக்கிட்டு போயிருக்காரு. ஓகேங்க. இப்ப இதெல்லாம் நமக்கு பேசிக் நம்ம முடிஞ்சிருச்சுங்க. நான் வந்து இன்னைக்கு வந்து பெருசா சொல்லி தர போறதில்ல. ஒரு சின்ன 2 விஷயம் மட்டும் தான் நான் சொல்லி தர போறேன். அந்த 2 விஷயத்த நீங்க வந்து பழகி பிராக்டிஸ் பண்ணா தான் நம்ம மார்க்கெட்ட வந்து நம்ம பார்க்கறது வந்து எளிமையா இருக்க முடியும். இப்ப நமக்கு இத பார்க்கறதுக்கு வந்து நம்ம வந்து சும்மா நம்ம போயிட்டு இன்னைக்கு டாடா மோட்டார்ஸோ, இல்ல டிவிஎஸ் மோட்டார்ஸு, இல்ல வேற ஏதாவது எஃப்எம்ஜிஜி ப்ராடக்ட் ஹிந்துஸ்தான் லீவரு இதெல்லாம் வந்து நம்ம நியூஸ் ரீடரா இருப்போம். எல்லாமே எது நடந்தாலுமே பார்த்தீங்கன்னா, இந்த நம்ம சொல்லிக் குடுக்குற ஸ்ட்ராட்டஜிக்குள்ள எல்லாமே அடங்கும். அந்த நியூஸ் பேஸ்டா இருந்தாலும் சரி, மார்க்கெட் வந்து நியூஸ் இன்னைக்கு வருதுன்னா, அம் அ மார்க்கெட் மூவர்ஸ்ங்கிறது யாருன்னு நான் நாளைக்கு சொல்லி தரேன். அவங்க வந்து என்னன்னா, 1 வாரத்துக்கு முன்னாடியே அதுக்கு தயாரா இருப்பாங்க.
கரெக்ட்டுன்னு நான் சொல்றேன். உங்களுக்கு தப்பா இருந்தா நீங்க சொல்லுங்க. நான் அதுக்கு விளக்கம் சொல்றேன். நமக்கு இன்னைக்கு நியூஸ் வருதுன்னா, அவங்க 1 வாரத்துக்கு முன்னாடியே அதுக்கு தயாரா இருப்பாங்க. ஓகே. இத வந்து நமக்கு ஒரு டூல் வச்சு நம்ம பார்க்க போறோம். அப்ப அந்த டூல்ல என்ன டூலு? அந்த டூல் கிடைச்சுச்சுன்னா போதும்பா. அலிபாபாவின் இது சாரி இது கமலஹாசன் ஒரு படத்துல கொண்டு வரலாம். அது மாரி திறந்திடு சீசே இல்ல பூதமே வந்துடு காப்பாத்திடு அப்படிங்கிற ஒரு டூல் குடுக்க போறோமா அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இல்ல. இது வந்து நம்ம அனலைஸ் பண்றதுக்காக ஒரு டூலு. அது வந்து என்னன்னா, நம்ம வந்து Googleல போயிட்டு ட்ரேடிங் வியூன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு வெப்சைட் ஓப்பன் பண்றோங்க. மேக்ஸிமம் ட்ரேட் பண்றவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்க தெரிஞ்சுக்கங்க. இந்த ட்ரேடிங் வியூ வச்சு தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்ட வந்து அனலைஸ் பண்ண போறோங்க. கேக்குதுங்களா? யாராவது ஒருத்தங்க பதில் சொன்னீங்கன்னா நல்லாருக்கும். கேக்குது. கேக்குதுங்க. ஓகே. நன்றிங்க. இந்த ட்ரேடிங் வியூ வச்சு தான் நம்ம வந்து மார்க்கெட்ட வந்து நம்ம பிரெடிக்ட் பண்ண போறோங்க. இப்ப நீங்க எல்லாம் கேட்கலாம். ஏங்க எங்கள்ட்ட புரோக்கர் கம்பெனிலே வந்து குடுத்துடுறாங்க. நான் ஏங்க ட்ரேடிங் வியூக்கு நான் போணும்? இது எதுக்குங்க? இதுல ஏதாவது உங்களுக்கு பெனிஃபிட் இருக்கான்னு கேட்டீங்கன்னா, இது எதுவுமே கிடையாதுங்க. பெனிஃபிட்லாம் கிடையாது. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ வெர்ஷன் தான். இதுக்கு என்ன பண்ணணும்னா, நீங்க ஒரு மெயில் ஐடி குடுத்து இந்த ட்ரேடிங் வியூ வந்து நான் திருப்பி அகைன் ஃபர்ஸ்ட்லேருந்து காட்டுறேன். ஏன்னா இது லாகின்ல இருந்துச்சு. நீங்க டிஆர் போட்டீங்கன்னாவே இதுதான் வந்துருங்க. இது வந்து குளோபலா யூஸ் பண்ணக்கூடிய ஒரு 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 வெப்சைட்டுங்க. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, புரோக்கர்ட்ட இருந்து இந்த அ அ சார்ட்ஸ் ஃபுல்லாவே வாங்கிருவாங்க. இவங்க வந்து அந்த சார்ட்ஸ ஃபுல்லா இவங்க தான் குடுப்பாங்க. மேக்ஸிமம் புரோக்கர் கம்பெனிக்கே பார்த்தீங்கன்னா, இவங்க சார்ட்ஸ் தான் குடுத்துட்டு இருக்காங்க. இவங்களோட சார்ட்ஸ வச்சு தான் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு நான் காட்டுறேங்க. இப்ப இந்த ட்ரேடிங் வியூ வந்து நம்ம ஓப்பன் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் இத கிளிக் பண்ணீங்கன்னா போதும். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த ஒரு ஐகான் இருக்கு பார்த்தீங்களா? இங்க தெரியுது பாருங்க. அத போட்டீங்கன்னா, உங்க மெயில் ஐடி கேட்கும். சப்போஸ் உங்க மெயில் ஐடி பிரைவசியா நீங்க வச்சிருந்தீங்கன்னா, இதுக்கு ஒரு மெயில் ஐடி மட்டும் கிரியேட் பண்ணி, அந்த மெயில் ஐடி குடுத்தீங்கன்னா போதும். இது அக்கவுண்ட் ஓப்பன் ஆயிரும். இப்ப இது அக்கவுண்ட் நான் ஆல்ரெடி காலைல ஓப்பன் பண்ணிட்டேன். வேற ஒண்ணுமே கேட்காது. இது உங்க மெயில் ஐடிய வச்சு ஓப்பன் ஆயிரும். இப்ப என்னோட மெயில் ஐடி வச்சு ஓப்பன் ஆனனால இங்க எஸ்ன்னு வருது. இல்லன்னா இது வந்திருக்காது. வந்தோனே நான் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 3 கோடு இருக்கு பார்த்தீங்களா? அ என்ன சொல்றது? சிவபெருமானுக்கு போடுற ஒரு 3 பட்டன் அது மாரி வச்சுக்கோங்க. அத வச்சு இத கிளிக் பண்ணீங்கன்னா, ப்ராடக்ட்ன்னு இருக்கும். ப்ராடக்ட்ல சூப்பர் சார்ட்ன்னு இருக்கு பாருங்க. இத கிளிக் பண்ணீங்கன்னா போதும். நமக்கு சார்ட் வியூ வந்துருங்க. இந்த கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன வச்சு தான் நம்ம வந்து ஒரு மார்க்கெட்டையும் நம்ம பிரெடிக்ட் பண்ண போறோம். இதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கேண்டில் வந்து 2 கேண்டில் தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். அ அதுல வந்து பார்த்தீங்கன்னா, கேண்டில்ல எவ்வளோ கேண்டில் இருக்கு. இந்த 2 கேண்டில வச்சு நீங்க பிரெடிக்ட் பண்ணி சொல்லிற முடியுமா? நீங்க அவ்வளோ பெரிய ஆளான்னு கேட்டீங்கன்னா, நீங்க போக போக தெரியும் உங்களுக்கு. இத வச்சு நம்ம பிரெடிக்ட் பண்ண முடியுமா? முடியாதான்னு சொல்லிட்டு. அதுக்கு தான் சொல்றேன். என் கூட கடைசி வரைக்கும் என் கூட டிராவல் பண்ணுங்க. டிராவல் பண்ணீங்கன்னா, 10த் வரைக்கும் நான் கொண்டு போய் விட்டுருவேன். +1, +2 அப்படிங்கிறது இல்ல காலேஜ்ங்கிறது என்னன்னா, லாங் டெர்ம், ஷார்ட் டெர்ம் அ ஆப்ஷன்ஸ் எஃப்&ஓ. இந்த 10த் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, எல்லாத்துக்கும் காமன் சிலபஸ் தான் இருக்கும். எல்லாருமே ஒண்ணு தான் படிக்க போறோம். இதுக்கப்புறம் தான் வந்து அந்த இடத்துல ட்ராக் சேஞ்ச் ஆகும். நீங்க லாங் டெர்ம் போறேன்னா, லாங் டெர்ம் எப்படி பண்றதுன்னு நான் சொல்லித் தருவேன். ஷார்ட் டெர்ம் பண்றேன்னா, ஷார்ட் டெர்ம் எப்படி பண்றதுன்னு சொல்லுவேன். இன்ட்ராடே பண்ண போறீங்கன்னா, இன்ட்ராடே எப்படி எல்லாம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் சொல்லித் தருவேன். அதே ஆப்ஷன்ஸ் போறீங்கன்னா, ஆப்ஷன்ஸ்ல எப்படியெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். அதுக்கு என்ன பண்ணணும்? இந்த இன்ட்ராடே, அ லாங் டெர்ம், ஷார்ட் டெர்ம்க்குலாம் பார்த்தீங்கன்னா, ஒரே கான்செப்ட் தான் வரும். நமக்கு டைமிங் தான் வந்து டிஃபரன்ஸ் வரும். இந்த ஆப்ஷன்ஸ்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஸ்ட்ராட்டஜியே கொஞ்சம் வித்தியாசமா வரும். அதுவும் நான் சொல்லித் தருவேன். ஆனா, அதுக்கு இதெல்லாம் நீங்க பேசிக்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமா நீங்க மூவ் ஆயி உங்களுக்கு வந்து புரிதல் வந்தா தான் அது நான் சொன்னேன்னா உங்களுக்கு புரியும். எடுத்தோனே 16வது கேள்வி சொல்லு விவேக் சொல்ற மாரி 16வது கேள்வி சொல்லு நான் அது போணும் அப்டின்னா, அது முடியாது வாய்ப்பில்ல. வாய்ப்பில்லன்னு தான் சொல்ல முடியும். இப்ப இதுல வந்து நம்ம பார்த்தீங்கன்னா, 2 கேண்டில் வந்து நம்ம ஃபாலோ பண்ணுவோம். இந்த 2 கேண்டில் என்ன அப்டின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சார்ட் ஓப்பன் பண்றதுல யாருக்காவது டவுட் இருக்குங்களா? தாராளமா பதில் சொல்லலாங்க. இல்ல இல்ல புரியல. ஆமா ஏதோ ஃபர்ஸ்ட் போகணும்னு சொன்னீங்க. நான் சொல்றேங்க திருப்பியும்.
இப்ப நான் கூகுள் போறேங்க. வேற ஒண்ணும் இல்லைங்க. கூகுள் சர்ச் என்ஜின்ல போயிட்டு நான் எது தெரியலனாலும் அடிச்சாலும் அது சொல்லிக் குடுத்துருங்க. சரிங்களா? என்ன வேணாலும் நீங்க என்ன தப்பா போட்டீங்கன்னா கூட அது கரெக்ட்டா ஓரளவுக்கு கரெக்ட்டா சொல்லிருங்க. இப்போ ஒண்ணும் இல்லைங்க. இதுல போயிட்டு நான் TRADன்னு போட்டனா போதும். அது டிஃபால்ட்டா இது நான் ஆல்ரெடி சர்ச் பண்ணனால இங்க காட்டுது. நீங்க ஜஸ்ட் நீங்க ட்ரை பண்ணீங்கனாவே TRAன்னு சொல்லி போட்டீங்கனாவே உங்களுக்கு ட்ரேடிங் வியூவோட வியூ வந்துருங்க. இது ஓகே. ஓப்பன் ஆயிடுச்சுங்களா? இந்த ஓப்பன் ஆனோனே பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வர சைட்டு. நீங்க இதுல எது வேணாலும் ஓப்பன் பண்ணிக்கலாம். நான் வந்து ஃபர்ஸ்ட் வர சைட் ஓப்பன் பண்ணியிருக்கேங்க. இதுல வந்து T போட்டிருக்கு பாருங்க. T போட்டு ஒரு கோடு சாய்ஞ்ச கோடு ஒண்ணு போட்டிருக்கு பார்த்தீங்களா? இதான் ம். அவங்களோட லோகோ. இவங்களும் பிரீமியம்ல குடுக்குறாங்க. நமக்கு பிரீமியம் தேவை கிடையாது. நமக்கு எதுவுமே நான் திருப்பி திருப்பி சொல்றேன். காசு குடுத்து நம்ம பண்ணக்கூடாது. எந்த விஷயமும் இந்த இந்த ட்ரேடிங்க பொறுத்தளவு காசு செலவு பண்ணி நான் கத்துக்க மாட்டேன். நான் வந்து ஒரு 10 நாள் லேட்டா கூட கத்துக்குவேன். ஆனா வந்து காசு செலவு பண்ணி கத்துக்க மாட்டேன். இப்ப இந்த ட்ரேடிங் வியூன்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்கு பார்த்தீங்களா? இத கிளிக் பண்ணோனே அந்த வெப்சைட்டுக்கு போகும். அந்த வெப்சைட் போனோனே இந்த இடத்துல ஒரு எஸ் எஸ் தெரியுதுங்களா? எஸ்ங்கிற இடத்துல வந்து இப்ப நான் லாகின் பண்ணனால எஸ் தெரியுது. இல்லைன்னா இங்க ஒரு ஒரு பொம்மை படம் தான் இருக்கும். அத கிளிக் பண்ணீங்கன்னா லாகின் கேட்கும். இப்ப நான் லாகின் பண்ணனால இங்க என்னோட பேரு டீட்டெயில் தான் வருது. இல்லைன்னா இங்க லாகின் கேட்கும். Gmailல உங்களோட அக்கவுண்ட்ல லாகின் பண்ணவான்னு கேட்கும். ஆமான்னு சொல்லி குடுத்தீங்கன்னா, இது லாகின் ஆகும். இது வேற ஒண்ணும் எடுத்துக்காது. அந்த நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு அனுப்புவாங்க. வேற இதுலருந்து வேற ஒண்ணும் உங்களோட மெயில் ஐடியோ வேற எதுவும் ஹேக் பண்ணிற மாட்டாங்க. ஏன் சரி. அப்டின்னா, இதுல வந்து என்னன்னா, எல்லா சார்ட்டையும் நம்ம பார்த்துக்க முடியும். ஏன் இந்த வெப்சைட் நம்ம சஜெஸ்ட் பண்றோம்னா, இதுல நெறைய டூல் நம்ம யூஸ் பண்ண முடியும். இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளால வந்து பார்த்தீங்கன்னா, அ எல்லா எல்லா விதமான குளோபல்ல எந்த சார்ட்டையும் நம்ம இங்க ஓப்பன் பண்ணிக்க முடியும். எஸ்ஜிஎக்ஸ் அதாவது சிங்கப்பூர் நிஃப்டியோட சார்ட்ஸ் கூட ஓப்பன் பண்ணிக்கலாம். யுஎஸ் சார்ட்ட கூட இங்க ஓப்பன் பண்ணிக்கலாம் இந்த இதுல. எல்லாத்தையுமே நம்ம ஓப்பன் பண்ணி இதுல பார்த்துக்கலாம். சரிங்களா? இப்போ வந்து இது ஓப்பன் ஆயிடுச்சுங்க. இப்போ ஓப்பன் ஆனோனே, உங்களுக்கு ஒரு 2 கேண்டில் மட்டும் தான் சொல்லி தரப் போறேன் இன்னைக்கு. வேற எதுவும் சொல்லி தரப் போறேங்க. இது ஒரு சிவப்பு கலர் கேண்டிலு, இது ஒரு கிரீன் கலர் கேண்டிலு. இந்த 2 கேண்டில் மட்டும் தான் நம்ம பழகப் போறோம். வேற மார்னிங் ஸ்டாரு, ஈவினிங் ஸ்டாரு, ஷூட்டிங் ஸ்டாரு, சூப்பர் ஸ்டாரு, அ அப்புறம் வந்து ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னு, காஃபி பேட்டர்ன் நெறைய இருக்கு. நெறைய சொல்லுவாங்க. எதையுமே நம்ம ஃபாலோ பண்ண போறது கிடையாது. இந்த 2 கேண்டில வச்சு தான் நம்ம ட்ரேடிங்கே இருக்கப் போது. அப்ப இந்த 2 கேண்டில்ல 4 விஷயம் இருக்கு. இந்த 4 விஷயத்த நம்ம தெளிவா நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த 4 விஷயம் என்ன இருக்குன்னு எல்லாரையும் சொல்ல முடியுங்களா? கேண்டில பொறுத்த ஏற்கனவே மட்டும் லோ, ஹை, ம், ஓப்பன், க்ளோஸ். ம். இந்த 4 விஷயம் இருக்கு. அன்னைக்கு ஆமா. கிரீன் கேண்டிலா இருந்தா அன்னைக்கு ட்ரேட் வந்துட்டு பாசிட்டிவா முடிஞ்சிருக்கு. ரெட்டா இருந்தா அன்னைக்கு நெகட்டிவா முடிஞ்சிருக்கு. ஓகே. சூப்பர்ண்ணா. சூப்பரா சொல்லிட்டீங்கண்ணா. ம். எனக்கு வந்து கிரீன் கலர் கேண்டில்ல எங்க ஓப்பன் இருக்கும், எங்க குளோஸ் இருக்கும். ரெட் கலர் கேண்டில்ல எங்க ஓப்பன் இருக்கும், எங்க குளோஸ் இருக்கும்னு வேணும்ண்ணா. கிரீன் கலர் கேண்டில்ல கீழ ஓப்பன் இருக்கும். மேல க்ளோஸ் ஆயிருக்கும். ரெட் கலர்ல வந்துட்டு மேல ஓப்பன் இருக்கும். கீழ க்ளோஸ் ஆயிருக்கும். அ எதனாலண்ணா அப்படி இருக்குன்னு சொல்லி உங்களால ஏதாவது சொல்ல முடியுமாண்ணா? ட்ரேட் அன்னைக்கு காலைல ஆரம்பிச்ச போது வந்துட்டு இப்போ ரூ. 25க்கு ஆரம்பிக்குது அப்டின்னா, அன்னைக்கு முடியும்போது ம், ரூ. 20க்கு முடியுது அப்டின்னா, அது வந்துட்டு ரெட் கலர் கேண்டில் அன்னைக்கு ம், கூட ரேட்டுக்கு ஆரம்பிச்சு குறைச்ச ரேட்டுக்கு முடிஞ்சிருக்கும். அதே ம். கிரீன்னா குறைச்ச ரேட்டுக்கு ஆரம்பிச்சு கூட விலைக்கு முடிஞ்சிருக்கும். ஓகே. உங்களுக்கு மீதி இருக்கவங்க எல்லாத்துக்கும் புரிஞ்சுதா? அண்ணன் கரெக்ட்டா பதில் சொல்ட்டாங்க. நான் கூட கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகும்னு நெனச்சேன். அண்ணன் எடுத்தோனே சொல்ட்டாங்க. டவுட் இருக்கவங்க பேசலாமா? கேளுங்க. சொல்லுங்க. ஆ இப்ப வந்து என்னன்னா, அவங்க சொன்னது கரெக்ட்டு. இருந்தாலும் இன்னும் எளிய முறையில சொல்லணும்னா, இப்ப வந்து அ ட மார்க்கெட்டுங்கிறது ஏறும், இறங்கும், ஏறும், இறங்கும், ஏறும், இறங்கும். ஸோ, ம், இப்ப வந்து ரூ. 50ல இருக்கிறது ரூ. 51, ரூ. 51, 50 பைசா அப்படின்னு போம்போது, கிரீன் வந்து மேல போயிட்டுருக்கும். அப்புறம் அத நான் 59 50லேருந்து இப்படி கீழ இறங்கும்போது 49ன்னு இறங்கும்போது, ஆட்டோமேட்டிக்கா வந்து ரெட் கலர் கேண்டில் வந்துரும். ஸோ, ம், அப் அண்ட் டவுன் ஜிக்ஜாக்கா வந்து போயிட்டுருக்கும்போது, நம்ம வந்து டைமிங் சப்போஸ் நம்ம வந்து சாயந்திரம் 1 மணிக்கு தான் வந்து உள்ள பார்க்குறோம்னா, இப்ப ப்ரீவியூ கேண்டில்ஸ பார்க்கும்போது, இன்னைக்கு இவ்வளோ தூரம் ஏறி இருக்கு, இவ்வளோ தூரம் இறங்கி இருக்கு அப்படின்னு அந்த ஏற்றம், இறக்கம் அந்த கிராஃப் வந்து அதுதான். ஸோ ம், ரெட் கலர் வந்து மேல வந்து ஓப்பன் ஆகி கீழ வந்து இறங்கும். ஸோ ம், சில சமயம் வந்து என்னன்னா, நம்ம வந்து கேண்டில் 5 மினிட்ஸ் வச்சோம்னா, அந்த இறங்குன கேண்டில்லேருந்தே அப்படியே ஒரு குச்சியா வந்துட்டு திரும்ப ஏறும்.
ஓகேங்க. அதே மாரி தான் கிரீன்லயும் ஏறிட்டு அதே இடத்துல அது இறங்கும். 5 மினிட்ஸ் ஆஃப்டர் இன்னொரு கேண்டில். அதாவது நம்ம மினிட் செட் பண்றத வச்சு கேண்டில்ஸ் வந்து பக்கத்துல உருவாகி வரும். அந்த அ கிராஃப்ங்கிறது நம்ம வந்து 50லேருந்து 55 வரைக்கும் போம்போது, அது ஒரேடியா 55 போகாது. 51 போயிட்டு திரும்ப இறங்கி, திரும்ப ஏறி, திரும்ப இறங்கி அந்த ஜிக்ஜாக் எவ்வளோ அதோட ஏற்ற இறக்கத்த வச்சு நம்ம மார்க்கெட் இன்னைக்கு எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். சூப்பருங்க. அதாவது இந்த கிரீன் கலர் கேண்டில் என்ன பண்ணும்னா, அ மார்க்கெட்டோட பிரைஸ் லெவல் எப்படி இருக்கும்னா, கீழருந்து ஸ்டார்ட் ஆகும். 1, 2, 3, 4, 5 அப்படின்னு சொல்லிட்டு கீழருந்து ஸ்டார்ட் ஆகும். அப்ப கிரீன் கலர் கேண்டில் வந்து மா அ பாசிட்டிவ் சென்டிமென்ட்ட குறிக்குது. அப்ப அத என்ன பண்ணும்னா, கீழ ரூ. 10ல ஆரம்பிச்சு 15, 20, 25, 30 அப்படின்னு போகும். அப்ப கிரீன் கலர் கேண்டிலோட குளோசிங்ன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதெல்லாமே நீங்க இந்த டூலெல்லாம் நீங்க இது செக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்ப இங்க ஸ்டார் போட்டோம்னா, இந்த இடத்துல வந்து செட் ஆயிக்கும். இதுல நமக்கு தேவையான டூல் என்னென்ன வேணுமோ, அத நம்ம இது பண்ணிக்கலாம். இப்ப இந்த கிரீன் கலர் கேண்டிலோட தப்பா போட்டேன். கிரீன் கலர் கேண்டிலோட ஓப்பன் வந்து கீழ, குளோஸ் வந்து மேல. இது வந்து தெளிவா வந்து எவ்வளோ பெரிய ட்ரேடுக்கும் வந்து யானைக்கு அடி சறுக்குங்கிற மாரி இது வந்து நமக்கு தூக்கத்துல எழுப்பினாலும் சரி, நம்ம ஒரு சார்ட்ட வந்து நம்ம பார்க்கோம்னா, ஒரு கேண்டிலோட குளோஸ் எங்க இருக்குன்னு தெரியணுங்க. எனக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 1 வருஷம் கழிச்சு தான் எனக்கு இந்த புரிதலே இருந்துச்சு. எனக்கு இந்த புரிதல் வந்ததுக்கு அப்புறம் தான் என்னோட ஸ் அ ப்ராஃபிட் ரேஷியோங்கிறது எனக்கு ஜாஸ்தியாச்சு. நான் எப்ப இந்த குளோஸ் அப்படிங்கிறத வந்து நான் கண்டுபிடிச்சேனோ, அப்ப தான் வந்து எனக்கு என்னோட வாழ்க்கையே ஒரு மாற்றம் கிடைச்சுச்சுங்க. கிரீன் கலர் கேண்டில பொறுத்தளவு மேல குளோஸ் இருக்கும். ரெட் கலர் கேண்டில பொறுத்தளவுக்கு கீழ குளோஸ் இருக்குங்க. இதில டவுட் இருந்தா கேளுங்க. அடுத்து என்னோட கொஸ்டின் வந்து குளோஸ் அப்டின்னா, நான் வந்து சொன்னேங்க உங்கள்ட்ட. என்னோட இந்த குளோஸ் கிடைச்சதுக்கு அப்புறம் தான் என்னோட வாழ்க்கையில வந்து பெரிய மாற்றமே இருந்துச்சுன்னு. ஏன் இந்த குளோஸ் வந்து அவ்வளோ முக்கியத்துவம்னு யாரால சொல்ல முடியுங்களா? ஓப்பன் பண்றது ஓப்பன் பண்றோம். ஆனா வந்து ஏதோ ஒரு இடத்துல ப்ராஃபிட் இவ்வளோ போதும் அப்படின்னு சொல்லி க்ளோஸ் பண்ணோம் அப்படின்னா தானே அந்த ப்ராஃபிட் கைக்கு நிக்கும். அதனால அந்த க்ளோஸ்ங்கிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயமா? இல்ல மேல ஓகேங்க. ஏறிட்டு இருக்கு இன்னும் ஏறும்னு இல்ல. நினைச்சிட்டு எதிர்பார்த்து இறங்கி போயிடுச்சுன்னா க்ளோஸ் கிடைக்காதுல்ல. அது ஓகே. ஸ்டாப் லாஸ் க்ளோஸ் தெரிஞ்சா தான் ஸ்டாப் லாஸும் போட முடியும். ம். ப்ராஃபிட்டையும் நம்ம டிசைட் பண்ணி மார்க் பண்ண முடியும். ஓகேங்க. ம். ஓப்பன் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, மார்க்கெட் ஓப்பனிங் ஆகக்கூடிய டயத்துல ட்ரேடர்ஸ் வந்துட்டு யார் லார்ஜ் வால்யூம்ல அவங்க கேட்கறாங்களோ, அத பொறுத்து ஃபிக்ஸ் ஆகுறது. ஆனா ஓகே. குளோஸ் அப்படிங்கிறது அப்படி கிடையாது. அது ம். லாஸ்ட் ஹால்ஃப் அன் ஹவரோட ஆவரேஜ் அது. ஸோ ம். அதனால க்ளோஸ்ங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஓப்பன் வந்துட்டு வேற மாரி இருக்கலாம். ஓப்பன் வந்துட்டு ரொம்ப லோல கூட ஓப்பன் ஆகலாம். பட் க்ளோஸ் தான் ஓகே. நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். அ அதான் நீங்க சொன்னது ஓகேண்ணா. எதனால முக்கியம்னு நான் கேட்கிறேன். குளோஸ் எதனால முக்கியம்? முதல் நாளோட க்ளோஸ் மறுநாளோட ஆரம்பம். அத அத வச்சு நம்ம பிரெடிக்ட் பண்ணலாம். ஓகே. சூப்பருங்க. இப்ப நான் திருப்பியும் கேட்கிறேன். குளோஸ் ஏங்க முக்கியம்? நம்ம அத விட்டு வெளியில வரணுமா? இல்லன்னா தொடரணுமான்றது அது ஒரு வழிகாட்டியா இருக்குமான்னு தெரியல. சரிண்ணா. நீங்க சொன்ன இல்ல பதில நான் அக்செப்ட் பண்ணேண்ணா. திருப்பியும் ப்ராஃபிட் நான் போதுமா கேள்வி இல்ல கேட்கிறேன். நான் திருப்பியும் கேள்வி கேட்கிறேன். ஏன் குளோஸ் முக்கியம்? அண்ணா இப்ப இவ்வளவு க்ளோஸ் தூரம் ஏறி இருக்கு இது போதுமா போதாதான்னு தெரிஞ்சுட்டு க்ளோஸ் லாக் ஆயிடும். அதுக்கப்புறம் இறங்காது. சரிண்ணா. ஓகேண்ணா. சூப்பர்ண்ணா. குளோஸ்ங்கிறத வந்து ஒரு ஃபிக்ஸ் பண்ணிறாங்க. ஓகேண்ணா. சூப்பர்ண்ணா. இதையும் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேண்ணா. க்ளோஸ் ஆகும்போது உங்கள்ட்ட லாக் ஆயிடும். அதே மாரி கிரீன்லயும் அதே மாரி மேல போறப்ப லாக் ஆயிடும். ஓகே. சூப்பர்ண்ணா. இப்ப திருப்பியும் கேள்வி கேட்கிறேன்னா, குளோஸ் ஏண்ணா முக்கியம்? இன்னைக்கு எனக்கு இந்த ஒரு லாபம் கேண்டில் போதும்னு க்ளோஸ் சொல்லி நான் ஆனாதான் க்ளோஸ் பண்ணணும் அப்படிங்கிறது முக்கியம். ஓப்பன் பண்ண ஓகே. முடியும். சூப்பர். இத்தன பேர் முயற்சி பண்ணிக்கிறீங்க. இதுக்கு மேல உங்க பொறுமைய நான் சோதிக்க விரும்பல. நானே பதில் சொல்றேன். ஆக்சுவலா வந்து கிரீன் கலர் கேண்டில் குளோஸுக்கும், ரெட் கலர் கேண்டில் குளோஸுக்கும் டிஃபரன்ஸ் தெரியாதவங்க மட்டும் தயவு செஞ்சு சொல்லுங்க. நான் அத திருப்பி எக்ஸ்பிளைன் பண்றேன். ஏன்னா அடுத்த லெவலுக்கு போயிட்டேன்னா, திருப்பி இது உங்களுக்கு உங்கள விட்டுட்டு போற மாரி ஆயிரும். அ இந்த இடத்துல உங்களுக்கு புரியாதவங்க நீங்க கேளுங்க. அதாவது நம்ம மார்க் பண்ணியிருக்கிறது கிரீன் கலர் கேண்டிலுக்கு மார்க் பண்ணியிருக்கோங்க. ரெட் கலர் கேண்டிலுக்கு மார்க் பண்ணோம்னா, இதுதான் குளோஸ். கிரீன் கலர் க்ளோஸுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க ஃபர்ஸ்ட். இல்ல கிரீன் கலர் கேண்டில் வந்து கீழ ஓப்பன் ஆயிருக்குங்க.
இல்ல. அதுதான் அது க்ளோஸ. ஏன்னா கிரீன் கலர் கேண்டில் க்ளோஸ தெரிஞ்சுக்கிட்டா தான் நம்ம வந்து இல்ல நான் அது நான் பொதுவா தான் க்ளோஸ் சொல்லப் போறேன். கிரீனுக்கும் ரெட்டுக்கும் ஒரே க்ளோஸ் தான். நான் க்ளோஸோட முக்கியத்துவம் தான் நான் சொல்லப் போறேனே தவிர, இது வந்து கிரீனுக்கும் ஹலோ ரெட்டுக்கும் உள்ள க்ளோஸ் எங்க ஓப்பன் ஆகுது, எங்க க்ளோஸ் ஆகுதுங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணுங்கிறத நான் சொல்றேங்க. ஆனா மார்க்கெட்னா என்னன்னே தெரியாத எங்களை மாதிரி ஆளுக்கு இது ஓப்பன் க்ளோஸ்னா என்னன்னு நீங்க பேசுறது வந்து புரியாத மாதிரியே தான் இருக்குது. இல்ல இது கண்டிப்பா அது நம்ம எப்படி தெரிஞ்சுக்கணும். இல்ல இது ஏன்னா நம்ம ப்ரீவியஸ் ஓப்பன், ப்ரீவியஸ் க்ளோஸ் அண்ட் நெக்ஸ்ட் டே ஓப்பன் க்ளோஸுக்கு வந்து நம்ம வந்து ஒரு இது இன்னைக்கு இப்ப மார்க்கெட்ட தெரிஞ்சுக்கிட்டா கொஞ்சம் அந்த இது இப்ப ப்ரீவியஸ் க்ளோஸ் வந்து நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஓப்பனிங்க்கு. அது என்ன பண்ணலாங்கிறது. இருங்க நான் க்ளோஸுக்கு பதில் வந்து ஒரு 2 நிமிஷம் கேப் கொடுங்க நான் சொல்றேன். அண்ணன் ஒருத்தவங்க வந்து மார்க்கெட்டே தெரியாதுன்னு சொல்லி ஒரு அண்ணன் சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஆனா நம்ம வந்து மார்க்கெட்ட வந்து நம்ம ப்ரிடிக்ட் பண்ண போறோம்னா சரிங்களாண்ணா? மார்க்கெட்ட ப்ரிடிக்ட் ஓகே பண்றதுக்கு நம்ம ஓகே வந்து இந்த கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன வச்சு தான் நமக்கு வந்து ப்ரிடிக்ட் பண்ண முடியும்ண்ணா. இப்போ ஒரு ஒரு மனுஷனுக்கு ஒருத்தர் பேஷண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஹார்ட்டோட கண்டிஷன் பார்க்கணும்னா நம்ம என்ன பண்றோம்னா, ஒரு கிராஃப் வச்சு தான் நம்ம சொல்லப் போறோம் டாக்டர் சொல்லுவாங்க. கரெக்ட்டுங்களாண்ணா? எதுக்காவது ஒண்ணுக்குன்னா நம்ம ஆமா சார்ட்ட ஒண்ணு போட்டு பார்க்க போறோம். ஏதாவது ஒண்ணு போட்டு தான் நம்ம சொல்ல முடியும். ப்ரிடிக்ட் பண்ண முடியும். அதாவது ஒரு ஓட்டப்பந்தயத்துல ஒருத்தன் ஓடிட்டு இருக்கான்னு வச்சுக்கங்களேன். அப்ப அவன் வந்து என்ன பண்ணுவான்னா, 100 மீட்டர் ஸ்பீட்ல வந்து நேத்து வந்து 1 கிலோமீட்டர் ஓடியிருக்கான்னு வச்சுக்கங்களேன். எக்ஸாம்பிள் சொல்றேன். ஓகே அப்ப நம்ம அந்த இடத்துல என்ன சொல்லுங்க கணக்கு பண்ணுவோம்? ஒரு 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 கிலோமீட்டர 100 கிலோமீட்டர் ஸ்பீட்ல ஓடியிருக்கான். 5 நிமிஷத்துல ரீச் ஆயிருக்கான் அப்படின்னம்னா, அடுத்த நாள் நம்ம என்ன பண்ணுவோம்னா, அவன் வந்து அந்த 1 கிலோமீட்டர 100 கிலோமீட்டர் ஸ்பீட்ல ஓடுனான்னா, 5 நிமிஷத்துல ரீச் ஆயிருக்க மாட்டான். 4 நிமிஷம் 89 செகண்ட்ல ரீச் ஆயிருப்பான்னு நம்ம முடிவுக்கு வருவோம். கரெக்ட்டுங்களா? ஆமா நான் சொல்றது கரெக்ட்டானா? இல்ல ஐ வேற வேற மாரி சொன்னா புரியுது உங்களுக்கு புரியும்னா, வேற மாரி சொல்றேன். இல்ல புரியுது நீங்க சொல்ற புரியுது. அப்ப இது நம்ம தெரியணும்லண்ணா. இப்ப அவன் நேத்து என்ன அளவுக்கு ஓடுனா, இன்னைக்கு என்ன அளவுக்கு ஓடப் போறாங்கிறது நமக்கு தெரியணும். அப்ப நேத்து என்ன அளவுக்கு ஓடுனான்னு தெரிஞ்சா தான், இன்னைக்கு எவ்வளவு தூரம் ஓடுவாங்கிறது நம்ம கண்டுபிடிக்க முடியும். இப்ப இந்த கண்டுபிடிக்க முடியுங்கிறத வந்து ஓகே நம்ம எதுல பார்க்க முடியும்னா, இந்த சார்ட்ல தான் நம்ம பார்க்க முடியும். ஓகே ஓகே சரிங்க ஓகேங்களாண்ணா? ஒரு ஸ்கேல் எடுத்துட்டீங்கன்னா, ரைட் சைடுல வந்து பையும், லெஃப்ட் சைடுல செல்லு வச்சீங்கன்னா, ஈக்குவலா டிராவல் ஆயிட்டு இருக்கும். அப்பதான் அது பேலன்ஸ் ஆயிட்டு இருக்கும். இப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா, நெறைய ரெட் கலர் கேண்டில் இருக்கு. நெறைய கிரீன் கலர் கேண்டில் இருக்கு. நம்ம லாங் வியூ அதாவது ரொம்ப சுருக்கி பார்த்துட்டு இருக்கோம். இதே நம்ம பக்கத்துல பார்த்தோம்னா, உங்களுக்கு தெரியும். ஒரு ஒரு கேண்டிலோட டீட்டெயிலும் நமக்கு இங்க வருங்க. ஓகே இப்ப இங்க இந்த ஒரு ரெட் கலர் கேண்டில் இருக்கு. இந்த ரெட் கலர் கேண்டில்ல பாத்தீங்கன்னா, இங்க இங்க நம்பர்ஸ் ஓடுது பாருங்க. இங்க நம்பர்ஸ் ஓடிக்கிட்டே இருக்கு பாருங்க. நான் மூவ் பண்ணும்போது. ஆமா ஆமா மேல இந்த இடத்துல ஓன்னு இருக்கு பாத்தீங்களா? இந்த ஆமா இடத்துல ஓ இருக்கு. இந்த இடத்துல ஹெச் இருக்கு. இந்த இடத்துல எல் இருக்கு. இந்த இடத்துல சி இருக்கு. ஓனா ஓப்பன், ஹெச்னா ஹை, லோனா லோ, எல்னா லோ, சினா க்ளோஸ். இப்ப இந்த இடத்துல ஓகே பாத்துக்கங்க. இந்த இடத்துல இப்படி நான் வச்சிருக்க இடத்துல பாத்துக்கங்க. இந்த ரெட் கலர் கேண்டிலுக்கு மேல கை வச்சேன்னா, அந்த ரெட் கலர் கேண்டிலுக்கு என்ன சொல்லுதுன்னா, ஓப்பன் அப்படின்னா அந்த கேண்டிலோட ஓப்பன், ஹை, லோ, க்ளோஸ். அதாவது அந்த கேண்டில் வந்து ஓப்பன் வந்து ரூ. ஓகே 152 காசுக்கு ஓப்பன் ஆயிருக்கு. ஹை வந்து ரூ. 152 99 காசுக்கு வரைக்கும் போயிருக்கு. மேல கொண்டு போயிருக்காங்க. பையர்ஸ் எல்லாம் சேர்ந்து மேல கொண்டு போயிருக்காங்க. ஆனா அவங்களால முடியல. ஓகே அதனால செல்லர்ஸ் டாமினேஷன் அங்க வந்தனால, ரூ. 140 வரைக்கும் செல்லுக்கு அடிச்சிருக்காங்க. செல்லுக்கு அடிச்சுட்டு அவங்க என்ன பண்றாங்கன்னா, ரூ. 140 39 காசுக்கு க்ளோஸ் பண்ணி போயிட்டாங்க. இது ரெட் கலர் கேண்டிலுக்கு. ஓகே ரெட் கலர் கேண்டில் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். புரிதல் இப்ப வந்திருக்கும். அதாவது ரூ. ஓகே 152ங்கிறது மேல இருந்திருக்கும். அப்படி படிப்படியா கீழ இறங்கி இறங்கி 140க்கு கீழ க்ளோஸ். அதாவது இந்த லைன் ஓகே தான் க்ளோஸ். க்ளோஸ்க்கு நான் கலர் மாத்தி காட்டுறேன். அப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு புரிய ஆரம்பிச்சிரும். ஓகே க்ளோஸ்க்கு நான் கீழ வந்து கிரீன் கலர் கேண்டில் வச்சிருக்கேன். கிரீன் கலர் லைன் வச்சிருக்கேன். க்ளோஸ்ங்க. சரிங்களா? இதே வந்து ஒரு கிரீன் கலர் ஓகே கேண்டில் காட்டுறேன். ஏன் பெரிய கேண்டிலா காட்டுறேன்னா, அப்பதான் உங்களுக்கு கொஞ்சமாவது சின்ன கேண்டில்ல காட்டுனேன்னா ரொம்ப டிஃபரன்ஸ் இருக்காது. அதனால தான் பெரிய கேண்டில் காட்டுறேன். இப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா, இந்த கிரீன் கலர் கேண்டில பொறுத்தளவு அதே இடத்துல பாருங்க. ஓகே ஓகே சரி இந்த கேண்டில்ல நான் கை வைக்கிறேன். இந்த கை வச்சீங்கன்னா, அந்த கேண்டிலோட ஓப்பன், லோ, ஹை, லோ, க்ளோஸ் எல்லாமே வந்துருங்க. ஓப்பன் வந்து ரூ. 158.40 ஓகே காசு. ஹை வந்து ரூ. 168, லோ வந்து ரூ. 158.40 காசு. க்ளோஸ் வந்து ரூ. 167. அதாவது கேண்டில் ஓப்பன் பண்ணும்போது ரூ. 158க்கு ஓப்பன் ஆயிருக்குங்க. அந்த கேண்டில் அப்படி பையர்ஸ் எல்லாம் மேல ஏத்தி கொண்டு போய் அது கேண்டில் க்ளோஸ் ஆகும்போது ரூ. 10 அதிகம் பண்ணி ரூ. 167
85 காசுல க்ளோஸ் பண்ணியிருக்காங்க அந்த கேண்டில. ஓகேண்ணே புரிஞ்சுது. இப்படி ஒரு கேண்டிலா நம்ம படிச்சுட்டு போனோம்னா, அது ஏன் படிக்கணுங்கிறதெல்லாம் நான் அடுத்தடுத்த கிளாஸ்ல சொல்றேன். இப்பயே சொன்னேன்னா நெறைய புரியாம போயிரும். இப்போ ஓகே உங்களுக்கு ஓகே அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சுன்னா, ரெட் கலர் கேண்டிலுக்கும் அதாவது வித்தியாசம் புரிஞ்சுண்ணே. தெரிஞ்சா இது ரெட் கேண்டில் கிரீன் கேண்டில். ஆமா. வித்தியாசம் ஓகே தெரிஞ்சா ஓகே போதுமே தவிர, நீங்க மார்க்கெட்ட நான் பார்க்கவே சொல்லல. நீங்க அந்த கேண்டிலோ, மார்க்கெட்டையும் நீங்க விட்டுருங்க. நான் சொல்றது வந்து இந்த கேண்டிலுக்குள்ள வித்தியாசத்த தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். இ அதாவது ஓகே அவன் ஓகே நல்லவனா, கெட்டவனான்னு அவங்க கூட பழகுனதுக்கு அப்புறம் நம்ம முடிவு பண்ணிக்குவோம். இப்ப வந்து அவன் மனுஷன் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சீங்கன்னா போதும். இவன் சிவப்பு மனுஷன், இவன் பச்சை மனுஷன் அப்படிங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணா போதும். ஓகே ஓகே சரி புரிஞ்சுச்சுண்ணே. வேற தேங்க்ஸ். யாருக்காவது புரியலைன்னா சொல்லுங்க. கண்டிப்பா நான் சொல்றேங்க. எத்தனை பேருக்கு புரியலைனாலும் அத்தனை தடவ நான் சொல்லித் தரேங்க. ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல. இப்ப இது வந்து டாடா ஸ்டீலுக்கு மட்டும்தானா? வேற ஏதாவது ஆனா இதுல நீங்க உலகத்துல இருக்க எந்த ஸ்டாக் வேணாலும் நீங்க போட்டுக்கலாம். நான் ஹாங்காங்ல ஒரு ஸ்டாக்க போட்டா கூட நீங்க பாத்துக்கலாம். நான் ஒண்ணும் இல்ல. இப்ப நான் டீன்னு அடிக்கிறேன். இது வந்து பாத்தீங்கன்னா NYSEன்னு போட்டிருக்காங்க. நீங்க இதுக்கெல்லாம் எக்ஸ்சேஞ்ச் பேர் போய் தான் நீங்க இது பண்ணு. இது RUSங்கிறனால ரஷ்யா கொடி போட்டிருக்கனால நான் ரஷ்யான்னு சொல்லிட்டேன். இது ரஷ்யாவோட ஸ்டாக். சரிங்களாண்ணா? நீங்க எந்த ஸ்டாக் வேணாலும் நீங்க போய் பாத்துக்கலாம். நீங்களே ஒரு ஸ்டாக் சொல்லுங்க. இந்தியா ஸ்டாக் ஒன்னு ஸ்டாக் சொல்லுங்க. நான் போடுறேன். எங்களுக்கு ரிலையன்ஸ் தான் தெரியும். டாடா தான் தெரியுது. சரி ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ரிலையன்ஸே போடுறேன். இப்ப இந்த ரிலையன்ஸ்லயே வந்து நாகசாக்கி அப்படின்னு வருது. இது வந்து இது என்ன சொல்றதுன்னா ஜப்பானோட ஸ்டாக்கா இருக்கும்னு நினைக்கிறேன். இது பிஎஸ்சியோட ஸ்டாக்கும் கொடுத்துறாங்க. நம்ம பார்க்க வேண்டியது ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் NSEயோடது பார்க்கணும். NSEங்கிறது நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். இதை நம்ம ஓபன் பண்ணிக்க வேண்டியதான். அவ்வளவுதான். இதுலயும் அதே மாதிரி ரெட் கிரீன் இந்த மாதிரி ஒரு சார்ட் பேட்டர்ன்ல தான் போகணும். இதை தயவு செஞ்சு நாளைக்கு மார்க்கெட் திங்கட்கிழமை மார்க்கெட்டுக்கு இதை வச்சு யாரும் ட்ரேட் பண்ணிடக்கூடாது. அதுக்கு கம்பெனி பொறுப்பு இல்ல. சரிங்களா? இது வந்து ஐபீட் ஸ்டாக் போட்டீங்கன்னா தான் அந்த கேண்டில் போறது வருது கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு நல்லா இருக்கும். KEI இண்டஸ்ட்ரீஸ் அந்த மாதிரி இருக்கிறதுனா ஒரு நாளைக்கு வந்து ஐபீட் நான் இது டெய்லி கேண்டில் வச்சிருக்காச்சு. அதனால உங்களுக்கு வந்து 5 மினிட்ஸ் கேண்டில் வச்சிருந்தா உங்களுக்கு இது காட்டிடலாம். இப்ப நான் ஜஸ்ட் ஒரு சும்மா ஏன்னா நம்ம சார்ட்டை காட்டினாவே எல்லாரும் பயந்துவாங்கன்ட்டு தான் நான் எதுவுமே பேசாம இருக்கிறேன். ஓகே சரிங்களா? அதனாலதான் வந்து உங்களுக்கு காட்டுறேன். நம்ம அடுத்தடுத்து உங்களுக்கு என்னென்ன சார்ட் பார்க்கணுமோ அதெல்லாம் நம்ம பார்க்கலாம். அது எப்படி போகுதுன்னு நம்ம ப்ரெடிக்ட் பண்ணலாம் ஆச்சு. கொஞ்சம் டிராவல் பண்ணுங்க. இப்ப வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சுங்களா? ரெட் கலர் கேண்டில் என்ன, கிரீன் கலர் கேண்டில் என்னன்னு சொல்லிட்டு. ஆயிடுச்சுண்ணே. ஓகே. நம்ம இப்ப ஏன் க்ளோசிங் அப்படிங்கறத வந்து முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இவ்வளவு தூரம் நம்ம பேச வந்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது ஒரு A ஷிஃப்ட்ல ஒருத்தர் இருக்காரு, B ஷிஃப்ட்ல ஒருத்தர் இருக்காரு. சரிங்களா? ஒரு கம்பெனி இது ஸ்டாக் மார்க்கெட்டை விட்டுருங்க. நார்மலா ஒரு சூப்பர் மார்க்கெட் எடுத்துக்குங்க. இல்ல ஒரு நிர்வாகத்தை எடுத்துக்குங்க. ஒரு A ஷிஃப்ட்ல இருக்கவர் B ஷிஃப்ட்ல இருக்கவருக்கு பொறுப்பு கொடுக்கணும்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி யாராவது ஒருத்தவங்க சொல்ல முடியுமா? அனுபவம் இருந்தவங்க சொன்னாலும் சரி, புதுசா இருக்கவங்க சொன்னாலும் சரி. அதான் கண்டினியூஷனுக்காக என்ன கேட்பாங்கண்ணா? ஃபர்ஸ்ட் இப்ப B ஷிஃப்ட்ல இருக்கவர் A ஷிஃப்ட் என்ன கேட்பார்? முதல்ல என்ன கேட்பார்னா? எந்த அளவுக்கு நீங்க கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்க, அது எதுல இருந்து கண்டினியூ பண்ணணும். அதான் என்ன எதுக்கு எந்த டினாமினேஷன் கேட்பாருங்க? அதான் என்ன டினாமினேஷன் கேட்பாங்க ஆச்சி? அதுதான் இது இப்ப என்ன வந்து டே ஷீட் என்ன ஃபினிஷ் ஆயிருக்குங்கிறது டே ஷீட் கேட்பாங்க. அந்த டே ஷீட்ல என்ன முக்கியத்துவம் பெறும் ஆச்சி? ஒரு டே ஷீட்ல என்ன கவுண்ட் சார், கவுண்ட் இல்ல இன்னுமே நான் நினைக்கக்கூடிய க்ளோசிங் பேலன்ஸ். கரெக்ட், வெரி குட்ங்க, சூப்பருங்க. அதாவது எந்த ஒரு நிறுவனமா இருந்தாலும் சரி, ஒரு பெட்ரோல் பங்க்ல ஒரு ஷிஃப்ட் மாறினாலும் சரி, எதா இருந்தாலும் சரி, க்ளோசிங் பேலன்ஸ்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க கேட்பாங்க. இந்த க்ளோசிங் பேலன்ஸ் எந்த ஷிஃப்ட்ல மாறினாலும் சரி, எந்த இண்டஸ்ட்ரீஸ் எடுத்தாலும் சரி, எதை நீங்க எடுத்தாலும் சரி, ஒரு டெய்லரை எடுத்துக்கிட்டாலும் சரி, ஒரு துணி இது பண்றனாலும் உன்னோட லாஸ்ட் எவ்வளவு மீட்டர் நீ தச்சிருக்க, உன்னோட க்ளோசிங் இப்ப இருப்பு என்னப்பா அப்படின்னு சொல்லி தான் கேட்பாங்க. அந்த இருப்பை வச்சு தான் அவன் அடுத்து புது கணக்கை எழுத முடியும். அதனால இந்த க்ளோசிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இங்க இல்ல, ட்ரேடிங்ல இல்ல, எல்லா இடத்துலயும் அது ஒரு இம்பார்ட்டன்ட் ஒரு முக்கியத்துவம் பெறுது. இது எல்லாம் அக்செப்ட் பண்றீங்களா? இல்ல இதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குங்களா? நீங்க சொல்றது க்ளோசிங் புரியல.
புரியலைங்களா? இல்ல அதாவது இந்த ஷிஃப்ட் ஓப்பனிங் க்ளோசிங்னா அடுத்த ஷிஃப்ட்டோட ஓப்பனிங் பேலன்ஸ் அதனால. கரெக்ட், கரெக்ட். இல்ல புரியலைன்னு சொன்னவங்க, நீங்க என்ன புரியலைன்னு சொன்னீங்கன்னா, நான் உங்களுக்கு தெளிவுபடுத்துறேங்க. இல்ல புரியுதுன்னு சொன்னது தான் நான் புரியலைன்னு நெனச்சுட்டேனா? எனக்கு தெரியல. கொஞ்சம் பதில் குடுத்தீங்கன்னா நல்லாருக்கும். ஏன்னா 8 மணிக்கு அடுத்து திருக்குறள் கிளாஸ் இருக்கு. அதாவது இன்னைக்கு வரவு செலவு இல்ல என்னன்னு நம்ம ஆச்சி டேட் நீங்க ஷீட்ல சொல்லிட்டீங்க. இல்ல புரியலைன்னு சொன்னாங்க. யாரோ புரியலைன்னு சொன்னாங்க. அது அவங்களுக்காக கேட்கிறேன். ஒரு அண்ணன் வந்து புரியலைன்னு சொன்னாங்க. அதுக்காக கேட்கிறேன். ஓகே. பரவால்ல. நானே விளக்க சொல்றேங்க. திருப்பி விளக்க சொல்றேன். அதாவது ஒரு கேண்டிலுக்கும் இன்னொரு கேண்டிலுக்கும் க்ளோசிங் சரிங்களா? ஒரு நாளைக்கும் இன்னொரு நாளைக்கும் க்ளோசிங்கிறது இம்பார்ட்டன்ட்ங்க. ஒரு பெட்ரோல் பங்க்ல வந்து ஒருத்தன் வந்து பெட்ரோல் பங்க்ல வந்து ஒருத்தர் பெட்ரோல் அடிச்சிட்டு இருக்காங்கன்னா, அவர் அடுத்தவர்ட்ட குடுக்கும்போது, "ஏப்பா என்னோட க்ளோசிங் வந்து நான் இவ்வளோ தூரத்துக்கு அடிச்சிருக்கேன். 12,500ல என்னோட மீட்டர பார்த்துக்க 12,500 இருக்கு. இதுக்கு மேல வர்றது உன்னோட கணக்குப்பான்னு" சொல்றாரு. அதே ஒரு சூப்பர் மார்க்கெட்ல இருக்காருன்னா, அன்னைக்கு லாபமெல்லாம் அடுத்த நாள் அப்புறம் தான் பார்ப்பாங்களே தவிர, இன்னைக்கு க்ளோசிங் என்னப்பா அத குடுப்பான்னு தான் கேட்பாங்க. ஒரு பேலன்ஸ் ஷீட் எடுத்தீங்கனாலும், க்ளோசிங் பேலன்ஸ் என்னன்னு சொல்லி தான் பேலன்ஸ் ஷீட்ல அரைவ் பண்ணியிருப்பாங்க. ஒரு பேங்க் பேலன்ஸ் ஒரு ஸ்டேட்மெண்ட் எடுத்தீங்கன்னா கூட க்ளோசிங் பேலன்ஸ்ன்னு இருக்கும். அதாவது க்ளோசிங் நீங்க எங்க போனாலும் க்ளோசிங் வந்து இம்பார்ட்டன்ட்னா வந்து கணக்கு அடிப்படையில வந்து பார்த்தீங்கன்னா, அந்த க்ளோசிங்க்கு வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். அதனால தான் வந்து இந்த க்ளோஸ் பார்க்கணுங்கிறத நான் வந்து இவ்வளோ முக்கியத்துவமா சொல்றேங்க. நான் என்னைக்கு க்ளோசிங் பார்க்க ஆரம்பிச்சேனோ, இந்த க்ளோஸ் கேண்டில் பார்க்க ஆரம்பிச்சேனோ, அன்னைக்கு தான் என்னோட வாழ்க்கையில நான் வந்து சக்சஸ நோக்கி நான் பயணிக்க ஆரம்பிச்சேன். அதனால இந்த க்ளோசிங்கிறது வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட்னு நம்ம ட்ரேடிங்ல. நேத்து க்ளோசிங் சரிங்களா? லாஸ்ட் வீக் க்ளோசிங். அதாவது க்ளோசிங் இத வச்சு ஒரு ஸ்ட்ராட்டஜி சொல்லப் போறேன்னு நினைக்க வேண்டாம். உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு தான் நான் சொல்றேன். க்ளோசிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப முக்கியத்துவம். ஒரு கேண்டிலோட க்ளோசிங் நான் மார்க்கெட்டோட முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு கேண்டிலா உட்காந்து நான் ரீட் பண்ணுவேன். நான் வந்து ஒரு 10 ஸ்டாக் வச்சிருக்கேன்னா, 10 ஸ்டாக்லயும் அந்த ஒரு கேண்டிலா நான் நைட்டு தூங்குறேனோ, தூங்க மாட்டேனோ, நான் எந்திரிச்சேன்னா, எடுத்து வச்சு உட்காந்து பார்ப்பேன். அது கரெக்ட்டா இருக்கா? ஒரு கேண்டிலுக்கும் நான் பதில் கேட்பேன். கேள்வி கேட்பேன். பதில் சொல்லுவேன். இந்த இடத்துல இது தப்பு இருக்கணும். நாளைக்கு அந்த கேண்டில் வரும்போது அதுக்கு பதில் எழுதுவேன். இப்படி தான் நான் வந்து என்னோட இத டெவலப் பண்ணிக்கிட்டேன். அப்ப ஒரு கேண்டிலோடதும் ஓப்பன் பார்க்குறோமோ, லோ பார்க்குறோமோ, ஹை பார்க்குறோமோ முக்கியம் இல்ல. க்ளோசிங்கிறது ஒரு கேண்டிலுக்கும் முக்கியம். ஓகேங்களா? ஓகேண்ணா. ஓகேங்க. அப்ப வந்து நம்ம வந்து இன்னைக்கு என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சார்ட் வந்து நம்ம வந்து ட்ரேடிங் வியூல ஒரு சார்ட் வந்து ஓப்பன் பண்றதுக்கு நம்ம பார்த்துருக்கோங்க. இப்ப நீங்க இன்னைக்கும் சரி, இல்ல நாளை காலையில சரி, என்னோட வொர்க்கிங் ஹவர்ஸ் சொல்லிருங்க. காலையில 4 மணிலேருந்து நைட்டு 9 மணிக்குள்ள நீங்க எப்ப கூப்பிட்டாலும் நான் ஃபோன் எடுப்பேன். 9:01 கூப்பிட்டீங்கன்னா கண்டிப்பா நான் எடுக்க மாட்டேன். என்னோட டைம் அவ்வளோதான். அதுக்கு மேல வந்து ரூ. 1,00,00,000 தரனா கூட நான் வந்து வேலை செய்ய மாட்டேன். அதிகபட்சம் என்னோட டைம் வந்து வொர்க்கிங் ஹவர்ஸ் வந்து நைட் 9 மணி தான். நீங்க உங்களுக்கு சந்தேகம் எப்பனாலும் எனக்கு கூப்பிடுங்க, கேட்கலாம். தாராளமா உங்க ஃப்ரெண்ட் மாரி நீங்க பழகலாம். உங்களுக்கு டவுட்டுன்னா, சப்போஸ் நான் ஃபோன் எடுக்கலைன்னா, எனக்கு உங்க கால பார்த்துட்டு கண்டிப்பா நான் கூப்பிடுவேன். அப்படி இல்லைன்னா எனக்கு WhatsAppல மெசேஜ் பண்ணுங்க. உங்களுக்கு டவுட்டு உங்களுக்கு இப்ப இந்த குரூப்ல கேட்க முடியல, இந்த Gmeetல கேட்க முடியலன்னா கூட எனக்கு வாய்ஸ் நோட் போடுங்க. கண்டிப்பா நான் பதில் சொல்லுவேன். நீங்க இந்த காலையில 5 மணிக்கு கேட்டாலும் நான் பதில் சொல்லுவேன். நீங்க 4 மணிக்கே நீங்க கேட்டாலும் நான் பதில் சொல்லுவேன். அதனால உங்களுக்கு சந்தேகத்தோட நீங்க யாரும் இருக்காதீங்க. ஏன்னா நான் அனுபவப்பட்டது சொல்றேன். எனக்கு சந்தேகம் இருக்கும்போது நான் கூப்பிட்டேன்னா யாருமே பதில் சொல்ல மாட்டாங்க. இந்த சந்தேகத்த நான் தீர்க்கிறதுக்கே நான் பல ஊருக்கு நான் பல ஆட்கள பார்க்க போயிருக்கிறேன். ஏன்னா குழப்பத்துல நம்ம அடுத்த லெவலுக்கு நம்மளால போவே முடியாது. ஒரு குழப்பத்த தீர்த்தா மட்டும் தான் நம்மளால முடியும். இப்ப நீங்க என்ன பண்ணணும்னா, இந்த ட்ரேடிங் வியூ அக்கவுண்ட்ட நீங்க எல்லாரும் ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ணி இதுல டூல வந்து நீங்க செக் பண்ணணும். டூல செக் பண்ணிட்டு ஒரு கேண்டில் மினிமம் பாசிட்டிவ் கேண்டில் ஒரு 10 கேண்டில், நெகட்டிவ் கேண்டில் ஒரு 10 கேண்டில். நெகட்டிவ் கேண்டில்ங்கிறது வந்து நம்ம வந்து நார்மலா நான் சொல்றது வந்து பச்சை கேண்டில், சிவப்பு கேண்டில்னு வச்சுக்கங்க. அத வந்து பை சென்டிமெண்ட்னு சொல்லுவாங்க. சரிங்களா? பை செல்லுன்னு சொல்லுவாங்க. சப்ளை அண்ட் டிமாண்ட்னு சொல்லுவாங்க. எத சொன்னாலுமே அதுக்கு ஒரே இதுதான் பச்சை கலர் கேண்டில், சிவப்பு கலர் கேண்டில். சரிங்களா? இந்த பச்சை கலர் கேண்டில்ங்கிறது பாசிட்டிவ் கேண்டில்னு நான் சொல்றேன். சிவப்பு கலர் கேண்டில் நெகட்டிவ் கேண்டில்னு சொல்றேன். அப்ப இந்த பச்சை கலர் கேண்டில்ல
லோ எது, ஓப்பன் எது, ஹை எது, க்ளோஸ் எதுன்னு ஒரு 5 கேண்டிலுக்கு நீங்களே பண்ணுங்க. உங்களுக்கு அந்த இடத்துல தப்புன்னா, அங்கேயே மார்க் பண்ணி, அங்கேயே ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து எனக்கு போஸ்ட் பண்ணுங்க. உங்க டவுட்ட நான் கிளியர் பண்றேன். சரிங்களா? இதுல நம்ம எந்த இண்டிகேட்டர்ஸும் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். இண்டிகேட்டரும் இருக்கு. நானே கிட்டத்தட்ட ஒரு குறைஞ்சது ஒரு 40 இண்டிகேட்டருக்கு மேல நானே ரெடி பண்ணி வச்சிருக்கேன். ஆனா எதுவுமே எனக்கு சக்சஸ் குடுக்கல. அ அ ஒரு சில டைம்ல நமக்கு ஹெல்ப் பண்றதுக்கு அதாவது அ ஓ ஐ ஓப்பனுக்காக சில டைம் இப்ப மட்டும் நம்ம வந்து ஏன்னா உங்களுக்கு டக்குன்னு பார்த்தோனே புரியாதுங்கிறக்க மாரி, அதுக்காக நம்ம ஒரு சில இண்டிகேட்டர்ஸ் மட்டும் ரெஃபர் பண்ணுவோம். அது இன்ஸ்டால் பண்ணியும் குடுப்போம். எல்லாமே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான். நம்ம எதுக்குமே எந்த இடத்துலயுமே நம்ம சார்ஜ் வாங்க மாட்டோம். சார்ஜும் வாங்கியிருக்கிறோம். எதுக்காகன்னா, இடையில வந்து ஒரு கேன்சர் பேஷண்ட் அவங்களுக்கு வந்து லாஸ்ட் மந்த் அதாவது லாஸ்ட் வீக்ல வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்காக வந்து கிட்டத்தட்ட ₹1,00,000 வந்து தேவைப்பட்டுச்சு. நம்ம ₹1,000 நம்ம நெறைய கோர்ஸ் பண்ணியிருந்தோம். அவங்க வந்து பயனடைஞ்சவங்கள்ட்ட 1000 சொல்லி நம்ம வாங்கி அவங்களுக்கு குடுத்தோம். அவங்களுக்கு 22ஆம் தேதி அவங்களுக்கு வந்து அந்த ரீசைக்கிள் பண்ணாங்க. அதுக்காக கிட்டத்தட்ட 80,000 பிளஸ் சம்திங் செலவாச்சு. அதுக்காக நம்ம அந்த ஃபண்ட யூஸ் பண்ணிக்கிட்டோங்க. நமக்காக யாருக்கும் நம்ம கேட்கலைங்க. எங்க அப்பா எனக்கு சொல்லிக் குடுத்தது 24 மணி நேரம் உன் கையில இருக்கு. 23 மணி நேரம் உனக்காக யூஸ் பண்ணு. 1 மணி நேரம் பிறருக்காக யூஸ் பண்ணு தான் எங்க அப்பா எனக்கு சொல்லிக் குடுத்தாங்க. அதத்தான் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறேன். இந்த இடத்துல உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா, ஏதாவது கேளுங்க. இதோட கிளாஸ் வந்து க்ளோஸ் பண்ணிக்குவோம். மீண்டும் நாளை சந்திப்போம். டவுட் இருக்கவங்க கேட்கலாங்க. எனக்கு சில கொஸ்டின்ஸ் இருக்கு, கேட்கலாமா? கேளுங்க. ஓகே. இப்போ வந்து நீங்க சொன்னீங்கல்ல, இந்த கிரீன் அண்ட் ரெட்ல வந்து கொஞ்சம் சாம்பிள்ஸ் எடுத்து மார்க் பண்ணி பாருங்க அப்படின்ட்டு. ஹை, ஆமா. லோ, ஓப்பன், க்ளோஸ். இப்போ இது நீங்க சொன்னீங்க மார்க் பண்ணிட்டு ஏதாவது தப்பு இருந்தா டவுட் கேளுங்கன்னு சொல்லிட்டு. நாங்க மார்க் பண்றது தப்பா கரெக்டான்னு ஃபர்ஸ்ட் எப்படி தெரியும்? இல்ல நீங்க அந்த கேண்டிலுக்கு மேல வச்சீங்கன்னாவே உங்களுக்கு லோ எது, ஓப்பன் எது, ஹை எதுன்னு சொல்லி அது காட்டிரும். ஓகே. ஓகேங்களா? அத வச்சு நீங்க செக் பண்ணலாம். அப்படி உங்களுக்கு தெரியலைன்னா, நீங்க அனுப்பிச்சு விடுங்க. நான் தான் சொல்றேன்ல, உங்களுக்கு என்ன டவுட்னாலும் எனக்கு அனுப்பிச்சு விடுங்க. நான் இமிடியேட்டா உங்களுக்கு ரிப்ளை பண்றேன்னு தான் நான் சொல்றேன். ஓகே. அதாவது அந்த கேண்டில்ல வச்சுட்டு நாங்களா பாக்குற வேல்யூவும் அது காமிக்கிற வேல்யூவும் நீங்க சேமான்னு நீங்க செக் பண்ணிக்கணும். யூகிக்கிற வேல்யூவும் அந்த இதுல காட்டுற வேல்யூவும் கரெக்ட்டா இருக்கா? அப்ப எதுடா ஓப்பனு, எது லோ, எது க்ளோஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம கிராஸ் செக் பண்ணிக்கலாம்ல. ஒரு சம் போடுறோம். சம் ஓகே. போட்டதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்றோம்? கால்குலேட்டர் வச்சு இது கரெக்ட்டா இருக்கா, தப்பா இருக்கான்னு நம்ம செக் பண்றதுல ஒண்ணும் தப்பு இல்லைங்க. ஓகே. அது கிளியர் ஆயிடுச்சு. ம். அப்புறம் வந்து நீங்க சொன்னீங்க, டெய்லி வந்து நீங்க வச்சிருக்கிற எல்லா இதுக்குமே வந்து நான் க்ளோசிங் கேண்டில் என்னன்னு பார்த்துட்டு தான் இது பண்ணுவேன் அப்படின்ட்டு. ம். அது வரைக்கும் புரிஞ்சுச்சு. நெக்ஸ்ட் வந்து அந்த க்ளோசிங் கேண்டில் வச்சு நம்ம அத வச்சு நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன எடுப்போம்ங்கறத நான் எனக்கு இது எப்படி நான் அது சொல்லியே தரலையே. நான் அது சொல்லியே தரலையே. அதான் இனிமேல் நெக்ஸ்ட் அது சொல்வீங்களான்னு கேட்டேன். ஆமா. நீங்க இப்ப விவேக் மாரி கேட்கறீங்க. 16வது கேள்வி சொல்லு நான் கிளம்புறேன். அது சொல்லிட்டேன்னா அப்புறம் வேல்யூ இல்லையே. அது கோர்ஸுக்கே இது ஓகே. இல்லையே. அது வந்து உங்களுக்கு புரிதல் வந்ததுக்கு அப்புறம் தாங்க அது நான் சொல்ல முடியும். நான் இப்ப சொன்னனால அது யூஸ் ஆகாது. ஓகே சார். எனக்கு ஒண்ணும் சொல்லி தரத பத்திலாம் ஒண்ணும் இல்ல இல்லைங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் அதுதானான்னு கேட்டேன். இல்ல நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் நம்ம சொல்லி தருவோம். மார்க்கெட்ட வந்து எது ஹை, எது லோன்னு சொல்லி கண்டுபிடிப்போங்க. இப்போ இது ஓகே. வந்து ஒரு கேண்டிலுக்கு தான் நம்ம சொல்லியிருக்கிறோம். டோட்டல் மார்க்கெட்ல எது ஹை, எது லோ. இப்போ மேடம் ஒருத்தவங்க சொன்னாங்க, நான் வந்து மார்க்கெட்ல பை பண்ணுவேன். பை பண்ணோம்னா மார்க்கெட் கடகடன்னு கீழ போகும், கடகடன்னு மேல போகும் அப்படின்லாம் சொன்னாங்க. இப்ப அதெல்லாம் எப்படி கீழ போகுது, ஏன் மேல போகுதுங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லைங்க. எதுக்காக கரெக்ட். ஒரு மார்க்கெட் மேல போன மார்க்கெட் எதுக்காக கீழ வந்துச்சு நம்ம சொல்லணும் இல்லைங்க. பதில் சொல்லணும் இல்லைங்க. கரெக்ட். என்னைக்காவது கேட்டிருக்கோமா? எதுக்காக நம்ம வாங்குனதுக்கு அப்புறம் எதுக்குடா மார்க்கெட் கீழ போச்சுன்னு என்னைக்காவது கேட்டிருக்கோமா? நான் கேட்பேன். சாட்ல கேட்பேன். டேய் நம்ம எதுக்குடா? வாங்கினாலே கீழே போயிடுது. அதுதான். நான் கேட்பேன். டேய் நான் வாங்குனதுக்கு அப்புறம் எதுக்குடா கீழ போனீங்கன்னு நான் கேட்பேன். பதில் சொல்றா. சொல்லிட்டு போடா அப்படின்னு கேட்பேன். அந்த மாரி கேட்கணுங்க. ஒண்ணொண்ணுக்கும் நம்ம கேள்வி கேட்கணும். ஆன்சர் வந்து பிரபஞ்சம் நமக்கு ஏதோ ஒரு இடத்துல நமக்கு சொல்லிக் குடுக்குங்க. கரெக்ட்ண்ணா. சரிங்களா? அதுக்கு இப்போ அது மாதிரி இப்போ இன்னைக்கும் நாளைக்கும் கிளாஸ் டைமிங் சொல்லிட்டீங்க. அதுக்கப்புறம் உள்ள கிளாஸஸும் இதே டைமிங்ஸ் இல்ல தானா? சேம் டைம் தான். இந்த வாரம் மட்டும் நமக்கு திருப்புகழ் அதாவது நம்ம கந்தசஷ்டி விழா நடக்கிறனால திருப்புகழ் கிளாஸ் இருக்கு. 8 to 10 வரைக்கும் கிளாஸஸ் இருக்கு. அதனால நம்ம அந்த கிளாஸஸ் இருக்கனால இத 1 மணி நேரம் பிஃபோர் வச்சிருக்கோம். நார்மலா 8 to 9 தான் நம்ம வைக்க போறோம். நம்ம ஓரளவுக்கு புரிதல் ஜாஸ்தியா இருந்துச்சுன்னா, யார் லைவ்ல நம்மளோட கனெக்ட் பண்றாங்களோ அவங்க கனெக்ட் பண்ணட்டும். ஏன்னா நான் ஃபுல் டைம் ட்ரேடர் தான். எப்பவுமே லைவ்ல தான் இருப்பேன். என்னோட சிஸ்டமே வந்து 24/7 ரன் ஆயிட்டு தான் இருக்கும். அதனால நீங்க எப்ப கூப்பிட்டாலும் நான் வந்து டவுட் வந்து நான் கிளியர் பண்ணி தருவேங்க. மத்தபடி கிளாஸஸ் வந்து சாட்டர்டே சண்டே இதே டைம் இல்லனா எல்லா நாளும் இதே டைமா? இல்ல சாட்டர்டே சண்டே தான். எல்லா நாளும் வரனாலும் வாங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஓகே சார்.
ஓகே. ஹலோ ஆ. அண்ணே, ஒரு டவுட். வேற யாருக்கு ஏதாவது டவுட் இருக்குங்களா? அதான் இப்போ இது ஷேர் எப்படி மார்க்கெட்னாவே open பண்றதுன்னு இந்த அண்ணா கேண்டில் வந்துட்டேன். பார்க்க தான் தெரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட் அண்ணா அப்படிங்கண்ணே. வந்துட்டேன். ஒரு 5 நிமிஷம் நான் வந்துட்டேண்ணா. இது எப்படி ஒரு ஓபன் பண்றதுன்னு 2 திருப்பி நிமிஷம் சொல்லுங்க. நான் வந்துட்டேன். இன்னொரு மீட்டிங் க்ளோஸ் பண்ணிட்டு வந்துட்டேன். வந்துட்டேன் ஆச்சு வந்துட்டேன். ஆச்சு என்ன கேட்டீங்க ஆச்சு? சொல்லுங்க ஆச்சு. ஆச்சு ஹலோ கேக்குதுங்களா? இந்த நெட்ல எப்படி ஓபன் பண்றதுன்னு இன்னொரு தடவை சொல்லுங்களேன் ப்ளீஸ். அதாவது ஒன்றும் இல்லை ஆச்சு. இங்கே நம்ம கூகுள் போங்க ஆச்சு. கூகுள் போனீங்கன்னா ஆ ஒன்றும் இல்லை கூகுள் போங்க. ஆ கூகுள் போயிட்டு அதராத காரியம் சிதறாதுங்கிற மாதிரி நம்ம பதத்திட்டத்தில் போட்டோம்னா வராது. ட்ரேடிங் வியூன்னு சொல்லி போடுங்க. ட்ரேடிங் வியூ நான் இப்போ பின் பண்ணி விட்றேன். இந்த ஆ பின் பண்ணுறதை நீங்கள் எடுத்து கூகுளில் போட்டிங்கனாவே வந்துடும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த சைட் ஓப்பன் ஆயிரும். சைட் ஆ ஓப்பன் ஆனோன்னா இந்த எஸ்ஸுங்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா எஸ் நான் ரவுண்ட் பண்ணி காட்டுற மாதிரி கர்சரை சுற்றி காட்டுறேன். இந்த ஆ எஸ்ஸுங்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொம்மை படம் இருக்கும். அதில் லாகின் கொடுத்தீங்கன்னா உங்கள் ஜிமெயில் அக்கௌண்ட்டை எடுத்துக்கிட்டு அது வந்து லாகின் ஆகும். அது ஆ லாகின் ஆனோடனே இந்த லெஃப்ட் சைடில் வந்து ஒரு 3 பட்டம் இருக்கு பாருங்க. 3 பட்டை போட்ட மாதிரி 3 பட்டம் இருக்கு பார்த்தீங்களா? ஆ அதை கிளிக் பண்ணீங்கன்னா ப்ராடக்ட்னு வரும். ஆ ப்ராடக்ட்டை கிளிக் பண்ணீங்கன்னா சூப்பர் சார்ட்ஸ் அப்படின்ட்டு இருக்கும். இந்த ஆ சூப்பர் சார்ட்ஸை ஓப்பன் பண்ணீங்கன்னா இங்கே வந்துடும். இங்கே வந்தோடனே இந்த ரைட் சைடு கார்னரில் லெஃப்ட் சைடு கார்னரில் உங்களுக்கு வேணுங்கிற டூல்லாம் இருக்கும். இதெல்லாம் நீங்கள் ஆ சும்மா போடுங்க. எதுவுமே உங்களுக்கு ப்ராப்ளம் ஆகாது. ப்ராப்ளம் ஆச்சுன்னா கூட என்கிட்ட கேளுங்க. நான் அதை சார்ட் அவுட் பண்ணி தரேன். 99% இதை நீங்கள் பண்ணுறனால ஒன்றும் இது இருக்காது. இந்த இடத்துல ரைட் சைடு கார்னரில் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ச் லிஸ்ட்னு இருக்கு பாருங்க. இந்த வாட்ச் லிஸ்ட்டை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த வாட்ச் ஆ லிஸ்ட் ரைட் சைடு இந்த பேப்பர் படம் மாதிரி போட்டிருக்கிறதுல வாட்ச் லிஸ்ட்டு இதை ஆ கிளிக் பண்ணீங்கன்னா இப்படி ஒரு சார்ட் ஓப்பன் ஆகும். இந்த ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து சிம்பிள் ஆட் பண்ணுறது கொடுக்கும். இது வந்து குளோபலாக உள்ள சிம்பிள்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஆ நம்ம இதில் வந்து ரிலையன்ஸ்னு சொல்லிட்டு நம்ம ரீசெண்டாக செக் பண்ணனால ரிலையன்ஸ் மேலே வந்து நிற்கிது. இப்போ ஆ டிவிஎஸ் மோட்டார் என்எஸ்சியோடது மட்டும் இருக்கு. இப்போ சப்போஸ் ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறவங்களுக்கு ஆப்ஷன் சொல்லி கிளிக் பண்ணீங்கன்னா இந்தியன் ஸ்டாக்ல ஆப்ஷன்ஸோடது மட்டும் வந்துடும். அதே ஆ ஃபாரெக்ஸ் பண்ணுறவங்களுக்கு ஃபாரெக்ஸ் போட்டிங்கன்னா ஃபாரெக்ஸோடது வந்துடும். அதாவது கரன்சி டீல் பண்ணுறவங்களும் சரி கோல்டு டீல் பண்ணுறத நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுறது கிடையாது. ஏன்னா ஆ இந்தியாவில் பேன் பண்ணியிருக்காங்க. இதை வந்து நீங்கள் இதை கிளிக் பண்ணீங்கன்னா ஃபாரெக்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா வந்துடும். நான் ஆல்னு சொல்லி வச்சுருக்கேன். ஆளுங்கும்போது இதில் வந்து நமக்கு இந்தியன் ஸ்டாக்கு எல்லா ஸ்டாக்குமே வரும். இதில் வேணுங்கிறத நம்ம வந்து கிளிக் பண்ணி பார்த்துக்கலாங்க. ஓகே ஓகே தேங்க்யூ நன்றி. நன்றிங்க. வேற தேங்க்யூண்ணே, நன்றி. நன்றிங்க. ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்க உடனே யாரும் யோசிக்க வேண்டாம், டெக்ஸ்ட் பண்ணுங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் உடனே ரிப்ளை பண்ணுறேன். அண்ணே ஒரே ஒரு நிமிஷம். சொல்லுங்க ஆச்சி. இது திருப்புகழ் அது இது ஒரு கொஞ்ச நேரம் வந்து வரலான்னா அது தாராளமா வாங்க. லிங்க் அதெல்லாம் இருக்கு. ஒண்ணுமே இல்லைங்க இல்ல ஆச்சி. இல்ல நீங்க லிங்க் லிங்க் இப்போ கொஞ்சம் குரூப்ல ஷேர் பண்றேன் ஆச்சி. லிங்க் அனுப்புறேன். இதோட இதையும் பின் பண்ணி விடுறேன் ஆச்சி. இப்போ உடனே பண்ணி விடுறேன் ஆச்சி. ஓகே தேங்க்யூ. நன்றி ஆச்சி. பங்குச்சந்தை லிங்க் கொஞ்சம் போட்டு விடுங்க, இன்னும் 2 பேர் சேரணுங்கிறாங்க. என்னங்க இந்த பங்குச்சந்தையில இது சொல்லி தரதுல சேரணுங்கிறாங்க, இன்னும் 2 பேரும் அந்த லிங்க். எதுல ஆச்சி? பங்கு சந்தையில நான் அதோட லிங்க் அனுப்பிச்சுடுறேன் ஆச்சி. நன்றிங்க. தேங்க்யூ. நன்றி. தேங்க்யூ. ஓகே. நன்றி தம்பி. நன்றி. தேங்க்ஸ் தம்பி.